கவனிக்கணும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற ஒரு பெரிய முக்கியமான லக்கு ஒன்று உண்டென்றால், கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம யார் மாதிரியே மாறிடணும். ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? தெளிவா புரியுதா? நம்ம கொஞ்சம் கொஞ்சமா யாரை போல மாறிடணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? ஒரு ஆளை நீங்க பார்த்துட்டே இருந்தால் கொஞ்ச நாள்ல யாரை போலவே மாறிடுவீங்க. அவரை போலவே. சிலருக்கு டிஜிஎஸ் தினகரன் ஐயா பிரசங்கம் பண்றதை பார்க்க ரொம்ப பிடிக்கும். அப்படியே அவர் பேசுகிற பார்த்துட்டு அப்புறம் அவங்க பேசுகிற யார் மாதிரியே பேசுவாங்க. அது அவங்க தப்புன்னு சொல்ல முடியாது, அவங்க ப்ராக்டிஸ் பண்ணாங்களான்னு சொல்ல முடியாது. ரொம்ப அவங்களால தாக்கம் ஏற்பட்டதுனால அவங்களை அறியாமலே யார் வந்துருவா, அவங்க பேசிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு டிஜிஎஸ் தினகரன் ஐயாவோட ஞாபகம் வந்துடும். சிலருக்கு மோகன் சி ஐயா ஞாபகம் வரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி. நடிகர்கள் பார்த்துட்டு இந்த பையங்கள்லாம் வந்து முடி வெட்ட வந்தாங்கன்னா எப்படி வரான் பாருங்க. 100 ரூபாய்க்கு வெட்ட வேண்டிய இடத்துல 50 ரூபாய்க்கு தான் வெட்டிட்டு போகிறான். இங்கெல்லாம் ஃபுல் முடி வச்சுட்டு மீதியை மட்டும் தான் என்ன பண்ணிட்டு போகிறான், வெட்டிட்டு போகிறான். ஏன்னு கேட்டால் ஏதாவது ஒரு சினிமா பட நடிகரை சொல்லி அந்த நடிகர் இங்கே மட்டும்தான் இப்போ வெட்டிருக்கிறார், அதனால் இடது பக்கம் மட்டும் வெட்டு. அந்த நடிகர் இப்போ இங்கே தான் வெட்டிருக்காரு, அதனால பின்பக்கம் மட்டும் வெட்டுன்றான். அப்புறம் இங்கே மட்டும் வெட்டுன்றான், அப்புறம் இங்கெல்லாம் வெட்டிட்டு இங்கே மட்டும் வெட்டுன்றான், ஏதோ பண்ணுறான். அப்போ இவங்கெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க, யாரையோ ஒருவரை பார்த்து ரசிக்க ஆரம்பிக்கிறார்கள். நான் கேட்குறேன், எத்தனை பேர் இயேசு எப்படி செயல்பட்டாருன்றத பைபிளில் நான் பார்த்து பார்த்து ரசிக்கிறேன்னு சொல்கிறவங்கள ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளுக்குள்ள ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும். இயேசு எப்படி நடந்துக்கிட்டாரு, இயேசு எப்படி செஞ்சார், இயேசு எப்படி பேசினார், இயேசு எப்படி இந்த ப்ராப்ளத்தை டீல் பண்ணாரு, இயேசு இப்படின்னா இவங்க சொல்லும்போது அவர் என்ன நினைச்சாரு, இயேசு எப்படி அந்த காரியத்தை அப்ரோச் பண்ணாரு, இயேசு இதுல என்ன சொன்னார். எல்லாரும் ஒன்று நினைச்சிட்டு இருக்காங்க, ஒரு வேற மாதிரி சொல்றாரு. இயேசுவையே பார்த்து 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 கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பாஸ்டர் மாதிரி மாறிட வேண்டாம், யாரை மாதிரி மாறினா போதும். கை வைத்து ராமேன்னு சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு தெளிவாய் ஒன்று தெரியணும். இன்னைக்கு உங்களை கூப்பிட்டு கேட்குறாங்க, ஏன்பா பைபிள் எடுக்கிற, ஏன் பைபிளை தூக்குற, ஏன் சர்ச்சுக்கு போற, ஏன் நீ இத்தனை ஜபம் பண்ற, இவ்வளோ ஜபத்தில் நீ கலந்து கொள்ளணுமா, பைபிளை இவ்வளோ வாசிக்கணுமா. நீங்க பாருங்க, நான் சொல்றேன், ஆண்டவரை ஆராதிக்காத குடும்பங்கள், விக்கிரக ஆராதனை இருக்கிற குடும்பங்கள் தினந்தோறும் அவர்களுடைய வேதங்களை அவர்கள் அவ்வளவு தீவிரமாய் வாசிப்பது இல்லை. நாம் தினந்தோறும் எதை வாசிக்கிறோம், பைபிளை வாசிக்கிறோம். அது எத்தனை டைம் வாசிக்கிறோம், காலையிலும் இரவிலும் தவறாமல் வாசிக்கிறோம். சிலர் 3 டைம் கூட வாசிக்கிறோம். சிலர் 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு ஒவ்வொரு அதிகாரம் படிக்கிறவர்கள் இருக்காங்க. ஏன் இவ்வளவு பிரயாசம், ஏன் இவ்வளவு சர்ச்சுக்கு போகணும், தவறாமல் நாம் ஏன் ஆராதனைக்கு சொல்ல வேண்டும். ஒரே ஒரு காரியம், எப்படியாவது கிறிஸ்துவை அறிந்து 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 நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா யாரை போலவே மாறணும். எத்தனை பேர் என் வாழ்க்கையினுடைய பிரதான நோக்கம் கிறிஸ்துவை போல மாறுவதுன்னு சொல்றவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்போ முக்கியமான ஒரு நோக்கம், நாங்கள் எங்களுடைய சாயல் யாரை போல இருக்கணும். அப்போ இன்னைக்கு நம்ம ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் நாம் யார். இன்னைக்கு ஒரு அறிவு நமக்கு தேவை. என்ன அறிவு தேவை? கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்கிற அறிவு தேவை. ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். இந்த அறிவு நமக்கு மிகுந்த பிரயோஜனமா இருக்குது. ஒரு சபைக்குள்ள வந்த பிறகு நாம யாருக்குள்ள இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். சரி, நமக்குள்ள யார் இருக்கிறா? கிறிஸ்து இருக்கிறார். எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்க. எனக்குள் யார் இருக்கிறார்? கிறிஸ்து. எனக்குள் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அப்படி சொல்றவங்க 2 கைகளை வைத்து நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நானும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் அப்படி சொல்றவங்க 2 கைகளை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ரொம்ப முக்கியமான காரியம், கிறிஸ்துவும் நமக்குள் இருக்கிறார், நாமும் யாருக்குள்ள இருக்கிறோம். அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க? அப்படி முடியுமா? நிச்சயமா முடியும். பின்னி பிணைஞ்சு கிடக்கிறோம். யாரும் நானும் கிறிஸ்துவும் எப்படி கிடக்கிறோம்? பின்னி பிணைஞ்சு கிடக்கிறோம். நான் அவருக்குள்ள இருக்கிறேன், அவர் எனக்குள்ள இருக்கிறாரு. யாருக்குள்ள இருக்காருன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுல நாங்க ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் இருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்குள்ள யார் இருக்கிறா? நான் யாருக்குள்ள இருக்கிறேன்? கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்ப இந்த அறிவு நமக்கு நிச்சயமாய் தேவை. இன்னைக்கு சபையில கூப்பிட்டு ஒரு விசுவாசியை கூப்பிட்டு நீ யாருப்பான்னு கேட்டா, நான் யாருக்குள்ள இருக்கிறவன்? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவன். உனக்குள்ள யார் இருக்கிறா? எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார். இந்த தெளிவு வேண்டும். எத்தனை பேர் விசுவாசத்தோடு என் கூட சேர்ந்து அறிக்கை பண்ணவர் வலது கருத்தை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்லணும். நான் கிறிஸ்துவினுடையவன், கிறிஸ்து எனக்குரியவர், எனக்குள் கிறிஸ்து வாழ்கிறார், நான் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறேன். சிலுவையில பாடுகள் பட்டு இரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்த நஸ்ரேயனாகிய இயேசு கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார், நானும் அவருக்குள் வாழ்கிறேன். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா. இது தெளிவு நமக்கு தேவை. அது மாத்திரமல்ல, நான் சில காரியங்களை சொல்றேன். இந்த அறிவு ஏன் தேவை? ஒரு 4 காரியங்களை நான் அறிமுகமா சொல்ல விரும்புகிறேன். இந்த அறிவு நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது என்றால், கிறிஸ்துவுக்குள் நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்பதை கற்றுக் கொடுக்கிறது. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒருவன் மிகப்பெரிய பாதுகாப்புகள் இருப்பதனால் அவனுக்கு கிறிஸ்துவுக்குள் என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்பதை கற்றுக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. 2வது காரியம், இந்த அறிவு நமக்கு விசுவாசத்தையும் ஆவிக்குரிய பலனையும் தைரியத்தையும் தருகிறது. இந்த செய்திகள் கேட்க கேட்க இதை நாம் கற்றுக்கொள்ள வருகிற நாட்களில் உங்களுடைய ஆவிக்குரிய பலன் பல மடங்கு அது பெருக போகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
இன்னும் சொல்லலாம், எந்த சூழ்நிலையை கண்டு பயப்படாத ஒரு தைரியவான்களாய், ஒரு தைரியசாலிகளாய் இந்த செய்தி நம்மை மாற்றும். ஹல்லேலூயா. எது நமக்கு ரொம்ப தேவைன்னா, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். மிக தெளிவான ஒரு அறிவு தேவை. நான் யார், நான் கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்கிறேன், கிறிஸ்து எனக்காக எதையெல்லாம் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார், கிறிஸ்துவுக்குள் நான் இருப்பதினால் என்ற வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்பதை நாம் அறிய அறிய இரண்டாவது காரியம், நம்முடைய வாழ்க்கையில் எது கிடைக்கிறது? விசுவாசத்தையும் ஆவிக்குரிய பலனையும் தைரியத்தையும் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த அறிவு நமக்கு எதை கொடுக்கிறது தெரியுமா? மற்ற மனிதர்களை விட நாம் எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான உயர்ந்த நிலையில கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார் என்பதை அறிய வைக்கிறது. உங்களுக்கு உங்களுக்கு விசுவாசம் இருக்குதா? மற்ற மனிதர்களை காட்டிலும் நான் விசேஷமானவன்றதை விசுவாசிக்கிறவங்க கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் பாடு வருதா வரலையா? நமக்கும் பாடு வருதா வரலையா? அவங்க பாடுகிற பாடுகள் பரலோகம் கொண்டு சேர்க்காது. ஆனால் நம்ம பாடுகிற பாடுகள் எங்க கொண்டு போய் சேர்க்கும்? பரலோகம் கொண்டு போய் சேர்க்கும். அவர்களும் பாடுகளை சகிக்கிறார்கள். யாரை கூப்பிட்டு கேளுங்க, எல்லாருக்கும் பாடு இருக்கு. வெளியே போற புல்லட்ல போற ஒருத்தர் நிப்பாட்டி கேளுங்க, அவருக்கும் பாடு இருக்கு, நமக்கும் பாடு இருக்கு. ஆனால் அவருடைய பாடுகள் அவர்களை பரலோகத்தில் சேர்க்காது. நம்முடைய பாடுகள் நம்மை பரலோகத்தில் சேர்க்கு. ஏன்னா நம்ம அவரோடு கூட எதை சகிக்கிறோம்? பாடுகளை சகிக்கிறோம். ஓகே. ஆகையால் நமக்கு எதை கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், மற்ற மனிதர்களை விட நாம் எப்படி உயர்ந்து ஒரு உன்னதமான நிலைமையில இருக்கிறோம். அந்த விசுவாசம் எல்லாருக்கும் தேவை. இந்த ஆராதனையில கலந்து கொள்கிற நான், இந்த சபையில் அங்கத்தினராக இருக்கிற நான், ஆமென், தேவனை அறிந்தவருடைய சபைக்குள்ள ஐக்கியப்படுத்தின நான் மற்ற மனிதர்களை காட்டிலும் ஒரு உன்னதமான நிலைமையில இருக்கிறேன். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பணம் தான் ஆசீர்வாதம் சொன்னா, இந்த இந்தியாவிலே ஆசீர்வதிக்கப்பட்டது யார் தான் தெரியுமா? அம்பானி தான். இந்தியாவிலே ஆசீர்வதிக்கப்பட்டது அதானி தான். இந்தியாவிலே ஆசீர்வதிக்கப்பட்டது ரத்தன் டாடா குடும்பமா இருக்கலாம், இல்லைன்னா லக்ஷ்மி மிட்டேல் குடும்பமா இருக்கலாம், இல்லைன்னா பில்கேட்ஸ் குடும்பமா இருக்கலாம். பணம் தான் ஆசீர்வாதம் நம்ம நினைச்சிட்டோம்னு சொன்னா, உங்களுக்கு இதை விட வெளியே எத்தனை பேர் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க? கர்த்தர் எனக்கு எல்லாத்தையும் தந்துட்டாருன்னா போதும் ஆசீர்வாதமா இருக்குன்னு நினைச்சா, நம்மளை விட எல்லாம் திருப்தியா இருக்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? அப்போ ஏதோ ஒரு வித்தியாசம் நமக்கும் அவர்களுக்கும் இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ உலகத்தில் இருக்கிற மற்ற மனிதர்களை விட, இன்னும் சொல்லலாம, வலது கரத்தை வைத்து சொல்லுங்க, உலகத்தில் இருக்கிற மற்ற மனிதர்களை விட, ஐஸ்வர்யவான்களை விட, மிகப்பெரிய அதிகாரிகளை விட, அந்தஸ்து படைத்தவர்களை விட, செல்வந்தர்களை விட, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நான் உன்னதமான நிலைமையில இருக்கிறேன். ஹல்லேலூயா. அடுத்த நான்காவது காரியம் நம்ம எதை அறிய வைக்கிறதுனா, இதை படிக்க படிக்க நான் இப்போ கிறிஸ்துவுக்கு உள்ள இருக்கிறேனா வெளியே இருக்கிறேனான்றதை கண்டுகொள்ள வைக்கிறது. இதை அறிய அறிய நான் கிறிஸ்துவுக்குள்ள உள்ள இருக்கிறேனா வெளியே இருக்கிறேனான்றதை அறிய வைக்கிறது. ஆகையால் இன்றைக்கு நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்றால் 7 காரியங்களை வேகமாய் நாம் பார்க்கலாம். எவ்வளவு நேரம் கிடைக்குதோ பார்ப்போம். முதல் காரியம், கிறிஸ்துவுக்குள் நாம் புது சிருஷ்டியாக இருக்கிறோம். We are new creatures in Christ. 2 Corinthians chapter 5:17. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஸ்டேஜ் 1, நம்ம முதல்ல யாருக்குள்ள வர்றோம்? கிறிஸ்துவுக்குள்ள வர்றோம். ரட்சிக்கப்பட்டு ஒருவன் நான் உம்மை ஏற்றுக்கொள்கிறேன் என்று ரட்சிப்புண்டாக இருதயத்தில் விசுவாசித்து நீதியுண்டாக வாயில் அறிக்கை பண்ணிட்டாலே போதும், அவன் யாருக்குள்ள வந்துடுறான்? கிறிஸ்துவுக்குள்ள வந்துடுறான். கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிறகு ஆண்டவர் அவனை எப்படி மாத்துறாரா? புது சிருஷ்டியா. சொல்லுங்க பார்க்கலாம். புது சிருஷ்டியா. பழையவைகள் எல்லாம் அப்படின்னா, முதல்ல நமக்குள்ள ஒரு உணர்வு உண்டாகிறது, நான் ஒரு புது சிருஷ்டி. நான் கேட்கிறேன், ரட்சிக்கப்பட்ட பிறகு ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு ஆராதனைக்கு வர ஆரம்பித்த பிறகு, இந்த உலகத்தின் மனிதனை போல நான் அல்ல, நான் ஒரு புது சிருஷ்டி அப்படின்ற உணர்வு இருக்கிறவங்கெல்லாம் கைகளை வைத்து ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் வேற மனுஷன், மற்ற மனிதர்களை போல அல்ல. எல்லாரும் விரும்பினதை செய்யலாம், எல்லாரும் பாவத்தில் வாழலாம், எல்லாரும் எதை வேணாலும் செய்யலாம். ஆனால் எனக்குள்ள ஒரு உணர்வு இருந்துக்கிட்டே இருக்குது, நான் அப்படி செய்ய முடியாது. பயந்து அல்ல, ஏன்னா நான் ஒரு புது சிருஷ்டி. பயத்தின் நிமித்தம் அல்ல, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு புது சிருஷ்டி ஆனதுனால இப்போ எனக்கு வேற எதை செய்யறதுல எனக்கு என்ன இல்லை, இஷ்டம் இல்லை. அப்படி சொல்றவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு காலத்தில் ஆண்டவருக்குள்ள வர முன்னாடி நம்ம சினிமா பார்த்துருக்கலாம், இல்லைன்னா பார்த்தோன்னா குடிக்கிறவங்களா இருந்திருக்கலாம், பலவிதமான பாவங்கள் இருந்திருக்கலாம், விரும்பி செஞ்சிருக்கலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு கஷ்டப்படுத்தி கட்டாயப்படுத்தி நம்மளை ஒடுக்கி கொள்ளுகிற நிலைமை, அது அடிப்படை நிலைமை, இல்லைன்னா குழந்தை நிலைமை. ஆனால் முதிர்ச்சி அடையும் போது நம்ம எப்படி இருப்போம்னு சொன்னால், பாவம் ஒரு சைடு நடந்துட்டு இருக்கோம், அங்கே ஒரு சைடு துன்மார்க்கங்கள் நடந்துட்டு இருக்கோம். அதை தாண்டி போனால் கூட
அந்த காரியங்கள் நம்மை அசைக்காது. எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறேன் அப்படி சொல்றவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். தியேட்டரை தான் தாண்டி போறேன், ஆனா எனக்குள்ள அது கிரியை செய்யறது இல்லை. டாஸ்மாக்கை தான் தாண்டி போறேன், அது எனக்குள்ள கிரியை செய்யறது இல்லை. அசிங்கமான காரியங்களை ரோட்ல பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகிறது, ஆனா என் கண்கள் அதை பார்ப்பதோ இல்லை எனக்குள்ள கிரியை செய்வதோ இல்லை. ஏனென்று சொன்னால் நான் யாராயிருக்கிறேன்? புது சிருஷ்டியாயிருக்கிறேன். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ கிறிஸ்துவுக்குள் நாம் யாராயிருக்கிறோம்? புது சிருஷ்டி. இப்போ அடுத்த ஒரு வேர்டு இருக்குது, பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்போ கவனிக்கணும், மனுஷனுடைய பார்ட், மனுஷனை கர்த்தர் திருத்துவமாய் படைத்திருக்கிறார். ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கும் போது எப்படி உண்டாக்கினார்? பின்பு தேவன் நமது சாயலின்படியேயும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக சொல்லி தேவன் ஆதாமையும் ஏவாளையும் யார் சாயல்ல படைத்தார்? அவருடைய சாயல்ல படைத்தார். அவருடைய சாயல்ல படைத்ததுனால அவருக்குள்ள பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் ஒரு திருத்துவம் இருப்பதனால் அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட நமக்குள்ளும் ஒரு திருத்துவம் இருக்கிறது. என்ன திருத்துவம் இருக்கிறது? ஆவி, ஆத்மா, சரீரம். எந்த விலங்குகளுக்கும் என்ன கிடையாதுன்னு சொன்னா, ஒரு ஆவியோ இல்லைன்னா ஆவியானவர் கிரியை செய்யக்கூடிய ஸ்தலமோ கிடையாது. நினைச்ச கத்தை செய்யலாம், ஆனா அப்படி அவர் கொடுக்கல. நம்மளை மட்டும் எப்படி கத்த ஜீவாத்மா வாக்கினார்? அவருடைய சுவாசத்தை நம்முடைய நாசியில் அவர் ஊதினபடியால் நாம் என்னவாய் மாறினோம்? ஜீவாத்மாவான. இப்ப நல்லா கவனிக்கணும், ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் அப்ப 3 பகுதி இருக்குது. நல்லா சொல்லணும், என்ன பகுதி இருக்குது? ஆவி, ஆத்மா, சரீரம். இப்ப மற்றவங்களை பாருங்க, பக்கத்துல பாருங்க, நம்ம எதை பார்க்கிறோம்? எதை பார்க்கிறோம்? அவங்களுடைய உருவத்தை நாம் எதை வைத்துதான் கண்டுபிடிக்க முடிகிறது? தூரத்திலிருந்து வரும்போது யார் வரா? பாஸ்டர் வராரா, அந்த அண்ணன் வராரா, அக்கா வராங்களான்றது எதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும்? நான் ஆத்மா வச்சு தான் யாராவது கண்டுபிடிச்சேன்னு சொல்ல முடியுமா? ஆத்மா வச்சுலாம் கண்டுபிடிக்க முடியாது. எதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும்? சரீரம். பக்கத்தில் கொஞ்சம் சரி முள்ளி பாத்திர வேண்டாம், ஆனால் நீங்கள் முள்ளுனா தெரியும், முள்ளுனா அந்த சரீரத்தில் என்ன செய்யும்? வலிக்கும். அந்த பிள்ளைங்கெல்லாம் முள்ளுறாங்க பாருங்க, கவனிங்க. சரீரத்தில் உணர்வு உண்டு. சரீரத்தில் என்ன உண்டு? உணர்வு உண்டு. சிலர் உயரமாக இருக்கிறாங்க, சில குட்டையாக இருக்கிறாங்க, சில குண்டாக இருக்காங்க, சில ஒல்லியாக இருக்காங்க, சில கலராக இருக்கிறாங்க, சில கருப்பாக இருக்கிறாங்க. ஒரு மேட்டரே கிடையாது. தோல் உரிச்சிட்டா எல்லாம் ஒரே கலரில் வந்துடும், மேட்டர் இல்லை. ஆனால் சரீரம் என்று ஒன்று இருக்கிறது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? சரீரம் இருக்கா? சரீரத்துக்கு பசிக்கு. சரீரத்துக்கு என்ன பண்ணுது? பசிக்கு. கண்ணு ரொம்ப நேரம் விழிச்சிருந்தா சரீரத்தில் தூக்கம் வருது, எல்லாம் நடக்கும், காரியங்கள் நடக்கும். இது சரீரம். இதற்குள்ளே ஒன்று இருக்கிறது, ஆத்மா இருக்கிறது. என்ன இருக்குது? ஆத்மா. இப்போ நல்லா கவனிக்கணும், உணர்வு உண்டாகக்கூடிய பகுதி 2 தான். கவனிச்சாதான் புரியும். உணர்வு உண்டாகக்கூடிய பகுதி 2 தான். நான் இன்னர்லேருந்து அவுட்டருக்கு வரல, அவுட்டர்லேருந்து உள்ளே போகிறேன், வெளியே இருந்து உள்நோக்கி போகிறேன். வெளியே முதல்ல பார்க்கக்கூடியது என்னது? சரீரம். 2வது உள்ளே நம்ம பார்க்கக்கூடியதுன்னு சொன்னால் உள்ளான மனிதன், அவனுக்கு பேர் ஆத்மா. அவனுக்கு பேர் என்னது? ஆத்மா. ஒரு ஆத்மாவை ரட்சிக்கணும்னு சொல்கிறோமே, அந்த ஆத்மா எங்கே தான் இருக்கான்? உள்ளே தான் இருக்கான். இப்போ நான் முன்னாடி கூப்பிட்டு உங்களை நான் திட்டேன்னு வச்சுக்கிடுவோமே, இல்லைன்னா ஒரு வேதனைப்படுத்திட்டேன்னு வச்சுக்கிடுவோமே, கடுமையான ஒரு வார்த்தையை சொல்லிட்டோம்னா நீங்கள் எல்லாரும் இருக்கிறதுனால கண்டிப்பாக என்ன செய்ய மாட்டீங்க? அழமாட்டீங்க. ஆனால் வெளியே கண்ணீரே விடாமல் இந்த சரீரம் பாதுகாக்கும். ஆனால் உள்ள ஒருத்த உட்காந்து என்ன பண்ணிட்டு இருப்பான்? அழுதானா அழுலையா? நீங்கள் முதல்ல பாருங்களேன், அழுக வெளியே வருதா இல்லை உள்ள இருந்து வருதா? நான் கண்ணீரை கேட்கல, அழுகையை கேட்குறேன். கண்ணீரை கேட்கல, அழுகையை கேட்குறேன். அழுகைன்னு ஒன்று ஆரம்பிச்சுட்டா அது முதல்ல கண்ணீர் வந்த பிறகு நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறீங்களா, இல்லை ஃபீல் பண்ணி உள்ளத்தில் ஒரு வேதனை, அந்த வேதனை உடையும் போது கண்ணீர் வந்துருதா? புரிஞ்சா? அப்போ முதல்ல அழுகிறது உள்ளான மனுஷனா வெளியான மனுஷனா? அவனை நான் முள்ளலை, அவனை நான் என்ன செய்யலை? முள்ளலை. அவனை தொடலை, அவனை நான் அடிக்கலை, அவனை நான் குட்டலை, அவனை பிடிச்சி இழுக்கலை, அவனை எதுவும் பண்ணலை. ஆனாலும் கூட என் வார்த்தை அவன் என்ன பண்ணுது? தொடுது. புரிஞ்சா உங்களுக்கு? என் கைகளினால் பார்க்கக்கூடிய, என் கண்களினால் பார்க்கக்கூடிய, தொடக்கூடிய பகுதி சரீரம். ஆனால் தொட முடியாத ஒரு பகுதி ஒன்று இருக்கிறது, ஆத்மா. ஆனால் மேட்டர் என்னன்னு சொன்னால், என்னால் கைகளினாலும் உங்களை தொட முடியும், என்னால் வார்த்தையினாலும் உங்களை தொட முடியும். என் கைகளினால் உங்களை தொட்டால் உங்களுடைய சரீரம் பாதிக்கப்படுகிறது, என் வார்த்தையினால் சொல்லப்படும் போது உங்களுடைய ஆத்மா என்ன செய்து? பாதிக்கப்படும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எத்தனை பேருக்கு இது புரியுது? இப்போ கவனிக்கணும், உணர்வு உண்டாகக்கூடிய இடம் ஆவி அல்ல, உணர்வு உண்டாகக்கூடிய இடம் சரீரமும் ஆத்மாவும் தான். இப்போ ரட்சிக்கப்பட்டு நம்ம புது சிருஷ்டி ஆயிட்ட உடனே இங்க ஒரு பகுதியை வாசிக்கிறோம் இல்லையா? இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் என்னவா மாறுறான்? இந்த புது சிருஷ்டின்றது ஆக்சுவலா எங்க நடக்குன்னு சொன்னா, முதல்ல எங்க நடக்கலன்ற சொல்லிதான் சரியா? இந்த புது சிருஷ்டின்றது சரீரத்துல நடக்கல, ஆத்மாவில நடக்கல. இந்த புது சிருஷ்டின்றது எங்க நடக்குன்னா ஆவி அப்படின்ற பகுதியில் நடக்குது. எங்க நடக்குது? ஆவியில நடக்குது. அடுத்த பகுதியை வாசிங்க, இப்போ நல்லா தெளிவா தெரியும். பழையவைகள் சொல்லுங்க, பழையவைகள் எல்லாம். இது ஒருவேளை சரீரத்தில் நடந்திருந்தால் பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயினன்னு சொல்லி சரீரத்தில் நடந்திருந்தா என்ன நடக்கும்? ஞானஸ்நானம் பெற்று கரையேறும் போதே கருப்பா இருந்தாலும் நம்ம எப்படி மாறிடுவோம்? ஏசு கலரா இருந்தாரா கருப்பா இருந்தாரப்பா?
பார்க்கல. ஆனா யூத குடும்பத்தில் பிறந்ததுனால நிச்சயமா அவர் எப்படி இருந்திருப்பாரு? நம்மெல்லாம் யார் சாயலா மாறணும்? நம்மெல்லாம் யார் சாயலா? பதில் சொல்லுங்களேன். நம்ம யார் சாயல்ல மாறணும்? ஒருவேளை இந்த சாயலின் மாற்றம் புறத்தோற்றத்தில் உண்டாகும், அல்லது பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயினு சொன்னா, அது சரீரத்தில் நடக்கிறதா இருந்தா ஞானஸ்நானம் பெற்று ஏறின உடனே அங்கத்தில் உள்ள அத்தனை குறைபாடுகள் ஒரே நேரத்தில் என்ன இருக்கணும்? எனக்குலாம் ரொம்ப ஆசை, ஒரு 6 அடி இருந்தா நல்லா இருக்கும் போல தான் இருக்குது. நல்லா இன்னும் கொஞ்சம் வாட்ட சாட்டமா இருந்தா நல்லா தான் இருக்கும் போல இருக்கு. ஞானஸ்நானம் பெற்றுட்டு வெளியே போய் வீட்டு போய் கண்ணாடியை பார்த்தா எவன் ஞானஸ்நானம் பெற்றுனா அவன் அப்படியே தான் இருக்கான். கருப்பா இருந்து ஞானஸ்நானம் பெற்று வெளியே வந்தா கருப்பான ஆள் ஞானஸ்நானம் பெற்று கலரா மாதிரி இருக்காங்களா? ஒல்லியா இருக்கிறவங்க குண்டா மாதிரி இருக்காங்களா? ஒன்றும் மாறுறதில்லை. அப்ப ஞானஸ்நானம் பெற்ற பிறகு சரீரம் என்ன செய்வதில்லை? மாறுவதில்லை. சரி, ஞானஸ்நானம் பெற முன்னாடி நான் ரொம்ப கோபப்படுவேன். ஞானஸ்நானம் பெற்ற அடுத்த நிமிஷத்திலிருந்து கோபமே எங்க இருக்குன்னு தெரியல பாஸ்டர், இப்ப நான் கோபப்படுறதே கிடையாது. அப்படி யாராவது இருக்கீங்களா? அப்ப ஆத்மாவில் என்ன உண்டாகல? மாற்றம் உண்டாகல. அப்ப மாற்றம் எங்க உண்டாகுதுன்னா, காண முடியாத ஒரு மண்டலம், உணர முடியாத ஒரு மண்டலம். அந்த மண்டலத்துக்கு சொந்தக்காரர்கள் நாம் அல்ல. அந்த மண்டலம் முழுக்க 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 கர்த்தருடைய ஆவியானவருக்கு சொந்தமான மண்டலம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இந்த வசனத்துல 2 பகுதியுமே மிக தெளிவா இருக்கிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் மாறுகிறான். சரீரத்தில் அல்ல, ஆத்மாவில் அல்ல. முதல் மாற்றம் நடக்கிறது வெளியில் அல்ல, எல்லாவற்றுக்கும் மேலே காண முடியாத ஒரு உள்ளார்ந்த பகுதி இருக்கிறது. அது ஆவிக்குரிய மண்டலம். அங்கதான் கர்த்தர் மாற்றத்தை கொடுக்கிறார். இப்போ ஆவிக்குரிய மனுஷனா நம்ம மாறுறோம். என்ன மனுஷனா மாறுறோம்? ஆவிக்குரிய மனுஷனா மாறுறோம். இந்த டாபிக்ல போயாச்சுல, இனிமே பாதியில உங்களை கூட்டு வர முடியாது. உள்ள கூட்டு போயிட்டா தான் நல்லது. இப்ப கவனிக்கணும், ஆவி, ஆத்மா, சரீரம். எல்லாரும் வாய் தரன்னு சொல்லுவோம். வெளியில முதல்ல பார்க்கறது என்னது? அடுத்த உள்ள இருக்கிறது யாரு? அடுத்த காணவே முடியாம ஒருத்தர் உள்ள இருக்காரு, யாரு அது? இப்ப 2க்கு நடுவில் இருக்கிறது யாரு? சொல்லுங்க பார்க்கலாம். 2க்கு நடுவில் இருக்கிறது யாரு? கையை வைத்து ராமேன்னு சொல்லுங்களேன். ஆவிக்கும் சரீரத்திற்கும் இடையில இருக்கிறது யாரு? இந்த ஆத்மாவுடைய ஒரு பழக்கம், இந்த ஆத்மாவுடைய ஒரு சுபாவம் என்னவென்று சொன்னால், ஒண்ணு இங்க சாய்வார், இல்லைன்னா இங்க சாய்வார். இப்போ சரீரம் எங்க, சரீரம் வெளியே இருக்குன்னு வச்சுக்கிட்டோம். இங்க சரீரம் இருக்கிறது, இங்கே ஆவி இருக்கிறது, கண்டுபிடிக்க முடியல. ஆத்மா நடுவில் இருக்குது. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படவில்லை என்றால் அவனுடைய உணர்வுகள், அவனுடைய கோபம், அவனுடைய சந்தோஷம், அவனுடைய எரிச்சல், அவனுடைய வேதனை, அவனுடைய புலம்பல், அவனுடைய அழுகை, இதெல்லாம் சரீரம் எல்லாம் எங்க நடக்குது? ஆத்மாவில். இவன் யாரு பக்கம் சாய்வான்னு சொன்ன, யாரு பக்கம் சாய்வான்? சரீரத்தின் பக்கம். அவன் என்ன சொல்லிட்டான், இவன் என்ன வஞ்சிட்டான், இவன் என்ன அதை பண்ணிட்டான், அவன் என்ற பிடிக்கிட்டு போயிட்டான், அதை பண்ணிட்டான், இதை பண்ணிட்டான்னு சொல்லி இந்த ஆத்மாவின் உணர்வுகள் அத்தனையுமே, உணர்வுகள் உண்டாகக்கூடிய இடம் எதுவென்று சொன்னால் ஆத்மா. இந்த ஆத்மா யாரையே சார்வான்? சரீரத்தை. இன்னும் எளிதா சொல்றேன், உங்களுக்கு ஒரு காரியத்தை பார்த்த உடனே என்ன உண்டாயிடும்? சூடு உண்டாயிடும். ஒரு காரியத்தை கேட்ட உடனே உங்களுக்குள்ள என்ன ஆயிடும்? பொங்கிடும். இந்த உணர்வுகளை அசைப்பதெல்லாமே யாருடைய பண்பாடா இருக்கும்? சரீரமா இருக்கும். புரிஞ்சா உங்களுக்கு? ஆனா ஆவிக்குரிய மனுஷனை நாம மாறும்போது நடக்கிறது என்னன்னா, எவன் என்ன சொன்னாலும் என் ஆத்மா எங்க போகாது. யார் எந்த காரியத்தை நான் கண்டாலும் என் ஆத்மா என்ன செய்ய போறதில்ல? உணர்ச்சியில பொங்க போறதில்ல. என் ஆத்மா எந்த பக்கம் சாயும்? ஆவியின் பக்கம். கைகளை வைத்து ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நீங்க நல்லா செக் பண்ணி பார்க்கணும். என்னை அசைப்பது உணர்வுகளா, காண்கிற காட்சியா, கேட்கிற காரியமா? நான் இந்த உலகத்துல பார்க்கிற காரியங்கள் என்னை ரொம்ப அசைச்சு என்னுடைய உணர்வுகளை அப்படியே சரீரத்தின் பக்கம் சாய பண்ணுகிறதா, இல்லை என்றால் என்னுடைய உணர்வுகள் அத்தனையுமே ஆவியின் பக்கம் திரும்புகிறதா? என்னுடைய உணர்வுகள் ஆவியின் பக்கம் திரும்புவதுதான் நல்லது, அப்படித்தான் வாழ முடிகிறதுன்னு சொல்றவங்க எல்லாம் கைகளை வைத்தோர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். புரியுதா? இன்னும் அடுத்த நிலைக்குள்ள நான் உங்களை கூட்டு போலான்னு நினைக்கிறேன். இதை கவனிக்கணும். 2 சைடுமே ஒரு காரியம் இருக்கு. நல்லா கவனிங்க. கண்களால காணக்கூடிய காரியம் நமக்குள்ள வேதனையை உண்டாக்குது. காதுகளில் கேட்கக்கூடிய தூஷண வார்த்தைகள் நம்மளுக்குள்ள என்ன உண்டாக்குது? வேதனை உண்டாக்குது. திடீர்னு ஒருத்தவங்க நம்மளை அடிச்சிட்டாங்கன்னா நம்மளுக்கு உடனே பேச போறதே கிடையாது. அதே ஸ்பீடில் நம்ம கை என்ன பண்ண போகுது? ஓங்க போகுது. அப்போ இந்த உணர்வுகள் முதல்ல எங்க இருந்து உண்டாகுது? நான் ஏற்கனவே சொன்னேன், கண்ணீர் வந்த பிறகு அழுகையின் உணர்வு அல்ல, முதல்ல அழுகையின் உணர்வு வந்த பிறகுதான் எது உண்டாகுது? கண்ணீர் உண்டாகுது. இப்போ கவனிக்கணும், இந்த உணர்வுகள் எல்லாம் உண்டாகிறது எதின் அடிப்படையில்? சரீரத்தில். ஆத்மா எங்க சாயுது? கவனிச்சேன்னா தான் புரியும். ஆத்மா எங்க சாயுது? சரீரத்தின் பக்கம். இப்ப எங்க சாயணும்? இப்ப கவனிக்கணும், இந்த சைடு அப்ப என்ன இருக்கு? ஆவி 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 ஆவின்னு சொல்றோமே, இங்க என்ன இருக்குன்னு சொன்னா ஒரே ஒரு காரியம்தான், கர்த்தருடைய வார்த்தைகள். தெளிவா சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு அல்லேலூயா.
ஏன் தெரியுமா? அவருடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அவருடைய வார்த்தைகள் எப்படி இருக்குதா? இப்ப நல்லா புரியுற மாதிரி சொல்றேன். இந்த சைடு ஆவி அப்படிங்கிற பகுதியில் யாருடைய வார்த்தைகள் வர ஆரம்பிக்கும்? கர்த்தருடைய வார்த்தைகள். இங்க வசனம் நிறைந்திருக்கும். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியில எது நிறைந்திருக்கும்? ஆவியில வாக்குத்தத்தம் நிறைந்திருக்கும். ஆவியில எது நிறைந்திருக்கும்? ஆவியில உடன்படிக்கைகள் நிறைந்திருக்கும். ஆவியில எனக்கு மேல் கர்த்தர் வைக்கிற தரிசனங்கள் நிறைந்திருக்கும். இப்ப கவனிக்கணும். என்னுடைய ஆத்மா இங்க இருக்குது. என் சரீரம் எனக்குள்ள பலவிதமான உணர்வுகளை, கண்களில் பார்க்கறது, காதுகளில் கேட்கறத, பல உணர்வுகளை கொண்டு வந்தாலும் என்னுடைய ஆத்மா, என்னுடைய உணர்வுகள் என்ன பார்க்கிறேன், என்ன கேட்கிறேன், என்ன நடக்கு, என்னை அடிச்சுட்டான், இதெல்லாம் சாராம என்னுடைய ஆத்மா எங்க சாரும் சொன்னா, இங்க எது வேணாலும் நடக்கட்டும், கர்த்தர் என்னை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார் அது பக்கத்துல தான் சாயும். புரியுறவங்க மட்டும் ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அலையில சொல்லுங்க. நான் இன்னும் தெளிவா ரொம்ப எளிதா சொல்றேன். ஆவிக்குரிய மனுஷனாய் நாம் மாறின பிறகு, புது சிருஷ்டியாய் நாம் மாறின பிறகு, நம்முடைய உணர்வுகள் என்ன காண்கிறோம் என்பதை பொறுத்து நடக்காமல் கர்த்தர் என்னை குறித்து என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை குறித்து நடக்கும். விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு எல்லையில் சொல்லுங்க பார்க்கலாம். புரியலைன்னா இன்னும் ஒரு முறை கூட நான் சொல்றேன். ஆவிக்குரிய பிள்ளைகளாய் மாறின பிறகு, புது சிருஷ்டியாய் மாறின பிறகு, என்னுடைய உணர்வுகள் அல்லது என்னுடைய ஆத்மா, மனுஷன் என்ன குறித்து என்ன சொல்றான், உலகம் என்ன குறித்து என்ன சொல்றாரு, மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன குறித்து என்ன சொல்லுது, டாக்டர் என்ன சொல்றாரு, சூழ்நிலை என்ன சொல்லுது, சொந்தக்காரர் என்ன சொல்றான், பெத்தவங்க என்ன சொல்றாங்க, இதை குறித்து என்னுடைய ஆத்மா இந்த பக்கம் சரீரத்தின் பக்கம் சாயாமல், நான் யார் என்ன சொன்னாலும் என்னுடைய ஆத்மா எங்க தான் சாயுனா, கர்த்தர் என்னை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப புது சிருஷ்டியாய் நாம் மாறின பின்பு எது மாறுவதில்லை? சரீரம் மாறுவதில்லை, ஆத்மா மாறுவதில்லை. ஆத்மாவால மாற முடியாது. ஆனா ஆத்மாவால ஒண்ணு செய்ய முடியும். யார் பக்கம் சாயணுமோ சாய முடியும். அது சரீரத்தின் பக்கம் சாயணுமா, அது ஆவியின் பக்கம் சாயணுமா, அது காண்கிற உணர்வுகளின் அடிப்படையில் சாயணுமா, இல்ல வசனத்தின் அடிப்படையில் சாயணுமா? ஆவிக்குரிய மனுஷனா மாறின பிறகு திரும்ப வசனத்தை வாசிக்கலாம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் என்ன சிருஷ்டியா இருக்கிறான்? இப்ப புது சிருஷ்டி என்பது எங்க நடக்குது? நல்லா சொல்லுங்க. சரீரத்தில் நடக்கா, ஆத்மாவில் நடக்கா, ஆவியில் நடக்கு. எங்க நடக்குது? இதற்கு முன்னாடி, ரட்சிக்கப்பட முன்னாடி நம்முடைய ஆவிக்கும் தேவனுடைய ஆவியானவருக்கும் என்னவே கிடையாது, தொடர்பு, கனெக்ஷன் கிடையாது. என்றைக்கு ஆதாமையும் ஏவாளை கத்து சபித்து துரத்து விட்டாரோ அன்றைக்கு இந்த துண்டிப்பை மனுஷன் என்ன செஞ்சுட்டான்? இழந்து போயிட்டான். அந்த ஐக்கியத்தை கத்த திரும்ப தருவதற்காகத்தான் நம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பினார். இப்ப நல்லா கவனிக்கணும். ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய ஆவியும் தேவனுடைய ஆவியானவரும் இணைய தொடங்கும் போது, இப்ப நல்லா கவனிங்க. நம்முடைய ஆவியில எது அதிகமாக ஆரம்பிக்குதுன்னு சொன்னா, வசனம், வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள், உடன்படிக்கை. இப்ப எங்க வெயிட் கூடுது? ஆவியில வெயிட் கூடுது. என் ஆத்மா எங்க பக்கத்துல சாய ஆரம்பிக்குது? ஆவியானோட பக்கத்துல. விசுவாசிக்கிற ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி சாஞ்சதுனால என் சரீரம் எப்படி இருந்தாலும் நான் கண்டுக்கிட்டு போறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? புரியுதா? என் சரீரம் எப்படி இருந்தாலும் நான் கண்டுகொள்ள போறது இல்லை. மனுஷன் என்னை குறித்து என்ன சொன்னாலும் கண்டுகொள்ள போறது இல்லை. யார் என்னை சபிச்சு கேவலமா திட்டினாலும் நான் கண்டுகொள்ள போறது இல்லை. ஏன்னா எனக்கு முக்கியம் அது அல்ல. எனக்கு முக்கியம் ஒன்றே ஒன்று, ஆவியானவர் எனக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் எப்படிப்பட்டவைகள், அதைத்தான் பார்க்க விரும்புகிறேன். ஆமென் சொல்றீங்களா? வசனத்தோட வாசலாம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் என்ன சிருஷ்டியா இருக்கிறான்? இந்த புது சிருஷ்டி என்ன செய்து தெரியுமா? தேவனோட ஐக்கியமாகுது. ஆத்துமா அப்படியே ஆவியின் பக்கம் சாயுது. இனி சரீரம் அடிமையாய் மாறிவிடுகிறது. பரிசுத்த காரியத்தை மட்டுமே தான் அந்த சரீரம் செய்யும். பரிசுத்த காரியத்தை மட்டும்தான் அந்த கண்கள் பார்க்கும். பரிசுத்த காரியத்தை மட்டும்தான் அந்த காதுகள் கேட்கும். ஏன்னா இப்ப ஆத்மா இவருக்கு கோஆபரேட் பண்றது இல்லை. இப்ப ஆத்மா யாருக்கு கோஆபரேட் பண்றா? ஆவி. புரிஞ்சவங்க எல்லாம் ஒரு எல்லையில் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆத்மா நடுநிலையில் நிற்குது. சரீரம் தான் ஒரு காலத்தில் வெயிட் கொடுத்துச்சு. அவன் என்ன சொன்னா, இவன் சொன்னா, நீ இப்படி இருக்க, அப்படி இருக்க, குட்டையா இருக்க, நெட்டையா இருக்க, இதெல்லாம் சொல்லிச்சு. எல்லாத்தையும் ஆத்மா கேட்டு அதுக்கு ஒரு மேக்கப்பை போடு, அதுக்கு அதை பண்ணு, இதை பண்ணு. ஆனா எப்போ இதெல்லாம் மேட்டரே இல்லப்பா, கர்த்தர் ஒரு விஷயத்தோட நோக்கத்தோட படைச்சிருக்கான்னு சொல்லி அந்த வாக்கு தத்தங்களை ஆராய என் ஆத்மா யார் பக்கம் திரும்பிச்சு? ஆவியின் பக்கம் திரும்பினதினால் சரீரத்தினுடைய காரியங்கள் என்னை பாதிப்பதே இல்லை. ஹல்லேலூயா. புரிஞ்சவங்க எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதியன. இரண்டாவது காரியம், கிறிஸ்துவுக்குள் நாம் பிள்ளைகள். கிறிஸ்துவுக்குள் நாம் யாரா இருக்கிறோம்? பிள்ளைகள். இந்த உணர்வு நம்மளுக்கு இருந்தாலே போதும். நம்மளால பாவம் செய்யக்கூடிய விருப்பமே இல்லாமல் போயிடும் ஆட்டோமேட்டிக்கா. கஷ்டப்பட்டு நான் இப்போ காப்பாத்திருக்கேன் பாஸ்டர், நான் படம் பார்த்து 1 வாரம் ஆச்சு பாஸ்டர்,
சினிமா பாட்டு கேட்கல. அன்னைக்கு கூட வந்துச்சு, யாத்தாடின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு போயிட்டேன். அப்படி கிடையாது. எனக்கு இது ஒரு விஷயமாவே தெரியறதில்ல, நான் பார்க்கறது இல்லை, நான் அதை நினைக்கிறது இல்லை. யோவான் 1:12 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் யாருடைய பிள்ளைகளாய் நாம் மாறுகிறோம்? தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு என்ன கொடுத்தாரா? அதிகாரம்னு சொன்னா உரிமையை கொடுத்துட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது நீங்க இப்படி யோசிக்கணும், நான் மட்டும்தான் பிதாவுக்கு பிள்ளை அல்ல, இப்பொழுது நீங்களும் யாருக்கு பிள்ளைகளா இருக்கிறீர்கள். அந்த வார்த்தை எவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்க. அவருடைய நாமத்தின் மேல் இயேசு பிதாவினுடைய பிள்ளை ஆகியால் இயேசுவின் நாமத்தில் நான் விசுவாசத்தோடு இயேசுவை ஏற்றுக்கொண்டபடினால் இயேசு பிதாவுக்கு பிள்ளையா இருக்கிறது போல எங்களையும் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். அப்போ இந்த உலகத்தில் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு தகப்பன் இல்லை, எனக்கு தாய் இல்லை, எனக்கு உற்சாகப்படுத்த யாரும் இல்லை. எனக்கு அழகா பாடணும், தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார். இன்னைக்கு ரோட்ல போற யாரோ ஒருத்தர் நம்மளை பார்த்து நீ வாடா என் பிள்ளைன்னு சொல்லுவாங்களா? ஒரு பணக்காரை நீ வந்து கூப்பிட்டு நீ வாப்பா என் பிள்ளைன்னு சொல்லுவாங்களா? இல்லை நீங்க யாரையாவது போய் பார்த்துட்டு என் அப்பான்னு சொன்னீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் இல்லையா? அது ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, இயேசு என்கிற நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் இயேசுவின் பிள்ளைன்னு சொல்றவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் என்ன பார்த்து பிள்ளையேன்னு சொல்றாருன்றதை விசுவாசிக்கிறவங்களும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம நல்ல பிள்ளையா இருக்கிறது நல்ல பிள்ளைன்னு சொல்றாரு நினைக்கிறீங்களா? கெட்ட பிள்ளையா இருந்தாலும் இப்படித்தான் சொல்றாரு, பிள்ளையான்னு தான் சொல்றாரு. ஆனால் எப்படி கூப்பிடுறாரு? ஏன் கெட்ட பிள்ளையா இருக்கிற? உதாரணத்துக்கு பேதுருவை பாருங்க. பேதுரு ஆண்டவர் இயேசுனுடைய பாடுகளை பார்த்தோன்னு பயந்துட்டார். பயந்து மறுதளிச்சாரு, சபிச்சு சத்தியம் பண்ணி போயிட்டாரு. அதுக்கப்புறம் எதை எடுத்துட்டு போயிட்டாரு? வலையை எடுத்துட்டு நிர்வாணமா போயிட்டார். அப்புறம் வந்தப்புறம் நான் உன்னை பிள்ளைன்னு நினைச்சேன், உன்னை பிள்ளைன்னு நினைச்சு நான் 3 வருஷம் கூட வச்சிருந்தேன். நான் பிள்ளைன்னு நினைச்சு நான் இவ்வளவு நாள் உன்னை போஷித்து நடத்துனேன். நீ என் பிள்ளை இல்லை, காசை வெட்டிட்டு போடான்னு சொல்லிட்டாரா? என்ன கேட்டா தெரியுமா? என் பிள்ளைகளே. எப்படி கூப்பிட்டாரு? என் பிள்ளைகளே புசிக்கிறதற்கு. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, சில நேரங்கள் நம்முடைய வழிகளை நம்ம தடுமாறிடுறோம். சில சூழ்நிலைகள் எவ்வளவு பெரிய பரிசுத்தவான இருந்தாலும் அசைச்சு பார்த்துருது. சில சூழ்நிலைகள் சில நேரத்தில் நம்மளை ஜெபிக்க விடாம ஆக்கிடுது. சில சூழ்நிலைகள் நம்மளை ஆண்டவருக்கு கொஞ்சம் தூரம் கொண்டு போயிருது. சில சூழ்நிலைகள் திரும்ப எதுக்குடா வேண்டாண்டா வலையை தூக்கிட்டு போக வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து போனாலும் கூட அந்த பிள்ளை என்கிற உணர்வு நம்முடைய இருதயத்தை விட்டு வெளியே போயிருக்கலாம். ஆனால் அவருடைய இருதயத்தை விட்டு நாம் அவருடைய பிள்ளைகள் என்கிற உணர்வு வெளியே போகாததினால் திரும்ப வந்து அணைத்து கொண்டு பிள்ளையேன்னு சொல்லுகிறான். கைகளை வச்சு ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பிள்ளை சாக்கடைக்குள்ள விழுந்துருச்சுன்னா உடனே அம்மா வேண்டவே வேண்டாம், இந்த பிள்ளை சாக்கடைக்குள்ள விழுந்துருச்சுன்னு சொல்லுவோமா? ஜிலேபி சாக்கடைக்குள்ள விழுந்தா எடுத்து யாராவது சாப்பிடுவோமா? ஜிலேபி சாக்கடைக்குள்ள விழுந்துட்டு சாப்பிடலாமா? மாம்பழம் சாக்கடைக்குள்ள விழுந்துட்டு எடுத்து சாப்பிடலாமா? சாப்பிட மாட்டோம். ஆனால் பிள்ளை சாக்கடைக்குள்ள விழுந்துட்டா, சாக்கடைக்குள்ள விழுந்துட்டா யாத்தா நான் ஜிலேபி விழுந்தாலே தூக்கி சாப்பிட மாட்டேன், பிள்ளை விழுந்தா எப்படிப்பா தூக்குவேன் அப்படி யாராவது சொல்லுவோமா? இல்லை. அது உள்ள விழுந்து எல்லா கழிப்பறைகளும் அங்கே தாண்டி போனா கூட கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, 2 தடவை கூட குளிச்சுக்கலாம்டா அப்படி நினைச்சு போய் அந்த பிள்ளைய அப்படி அணைச்சு தூக்க மாட்டோம். முதல்ல எப்படி தூக்கிட்டு வருவோம்? இப்படியே வச்சு கொண்டு போய் டேப்பை திறந்து நேர தலையிலேருந்து கால் வரைக்கும் பிடிச்சி ஒரு அடி அடிச்சு, பைப்பை வச்சாயினும் ஓசை வச்சாயினும் பிடிச்சி, கார் கழுவுற பைப்பை வச்சாயினும் பிடிச்சி கிளீன் ஆக்கி 2 தடவை 3 தடவை அப்புறம் மோந்து பார்த்து இப்போ என் நாத்தமே இல்லைன்னு நினச்சி கூட்டு வந்து பவுடர் எடுப்போம் பாருங்க. ஒரு நாள் பவுடர் எடுக்காதவன எப்படி எடுப்போம்? கப்புன்னு எடுத்து போட்டு பிள்ளை வெள்ளை கலரை மாற்றி சாக்கடைக்குள்ள விழுந்த. ஆனாலும் யார் பிள்ளை? என் பிள்ளை. தூரம் போயிட்டான், வலையை எடுத்துட்டு வெளியே போயிட்டான், திரும்ப அழைப்பை விட்டு வெளியே போறான்னு நினைச்சிட்டான். கடைக்கு போயிட்டு இன்னும் அவ்வளோதான், ஊழியம் முடிஞ்சிச்சு, ஏதோ 3 வருஷம் நினைச்சேன் சோழி முடிஞ்சு, என்னமோ நினைச்சு 3 வருஷத்தை வேஸ்ட் பண்ற நினைச்சிருக்கலாம். ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளைகளை கைவிட்டு ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை, நான் சொல்றேன், உண்மையில சொல்றேன், உங்களை பிள்ளைன்னு சொல்றதுக்கு உலகம் வெக்கப்படலாம், ஏசப்பா ஒரு நாள் வெக்கப்பட மாட்டான். உங்களை பிள்ளைன்னு சொல்றதுக்கு மற்றவங்களுக்கு நாக்கு கூசலாம், ஆனா யாரும் வெக்கப்பட மாட்டான், ஏசு வெக்கப்பட மாட்டான். சாமுவேல் அவனுடைய வீட்டில் 8வது பையன், தீர்க்கதரிசி வந்துட்டாரு, உன் பிள்ளைகள் எல்லாரும் வர சொல்லுன்னு சொன்னபோது உண்மையிலேயே ஈசாய்க்கும் அவனோட மனைவிக்கும் தாவீது மேல பாசம் இருந்துருந்துச்சுன்னு சொன்னா யாரை வர சொல்லிக்கணும்? முதல்ல எல்லாரும் வந்து யாருமே செலக்ட் ஆகலைன்னு அப்புறம் வாயை திறந்து கேட்கிறாரு, இன்னும் யாராவது பிள்ளை இருக்கான்னு சொன்னப்புறம் ஆமா ஒருத்தன் எங்க நிக்கா? வண்ணாந்திரத்தில் ஆடு மேய்ச்சிட்டு நிற்கிறான், போய் அவனை வர சொல். அப்போ இந்த தகப்பன் தாய்க்கு கூட தாவீதை குறித்த உணர்வு, தன் பிள்ளை என்கிற சொல்லக்கூடிய விருப்பம் இல்லை. சீரியஸ்லி காட் இஸ் ஸ்பீக்கிங். இருக்கிற சிலருக்கு பெற்றோர்களுடைய அன்புல சரியா இல்லை.
ஆனா கர்த்தர் சொல்லி, நான் உனக்கு நித்திய தகப்பனாக இருப்பேன். ஹல்லேலூயா. நீ என்னுடைய பிள்ளை. இந்த உலகத்தினுடைய தகப்பன் ஆயுசு காலம் முடிஞ்ச பிறகு கடந்து போயிடுவான். நித்திய தகப்பன் இங்கேயும் அவர் தான் தகப்பன், அங்கேயும் அவர் தான் தகப்பன். ஹல்லேலூயா. வாசிங்களேன், ரோமர் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போமா? இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு தெளிவு உண்டாகணும். சபைக்கு நாம கிறிஸ்துக்குள்ள யாரு? சர்ச்சுக்கு போறோம் வாரம், என்னையா நீ யாரையானா? நான் கிறிஸ்துவனுடைய பிள்ளையா, நான் புது சிருஷ்டியா? ஒரு கிளாரிட்டி நம்மளுக்கு தேவை. வாசிக்கலாம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். இப்போ முதல் பாயிண்ட் பார்க்கும்போது பார்த்தோம், நம்ம சரீரத்தின் உணர்வுகளினால் நடத்தப்படுகிறவர்கள் அல்ல, நம்ம எதனால் நடத்தப்படுகிறவர்கள்? ஆவியினால். இங்க அழகா கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. மேலும் எவர்கள், எல்லாரும் சேர்ந்து நல்லா வாசிக்கலாம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் யாரா? இப்ப ஆவியினால் நடத்தப்பட ஆரம்பிச்சுட்டா போதும், நம்ம யார் பிள்ளைகளா மாறிடும்? தேவனுடைய பிள்ளைகள், புத்திரர்கள். பிள்ளைகள் என்ற ஸ்தானத்தை விட அடுத்த ஒரு நிலைமை, கொஞ்சம் வளர்ந்து புத்திரர்கள். பிறந்த குழந்தை நம்ம என்ன சொல்லுவோம்? பிறந்த குழந்தை. அப்புறம் கை குழந்தை. அப்புறம் என்ன குழந்தை? பிறந்த குழந்தை. குழந்தை பிறந்த ஒரு கை குழந்தை பிறந்திருக்கு யாராவது சொல்லுவாங்களாமா? சொல்லுங்க. குழந்தை பிறந்திருக்கு. அடுத்த கொஞ்ச நாள் கழிச்சு என்ன குழந்தை? கை குழந்தை. அதுக்கப்புறம் குட்டி பிள்ளை. அதுக்கப்புறம் என்னது? குட்டி பிள்ளை. அதுக்கப்புறம் பையன். அதுக்கப்புறம் என்ன சொல்றோம்? பையன். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டேஜ். அடுத்த நல்ல யூத் தம்பி. அடுத்த சொல்றோம் அவன் கல்யாணம் முடிச்சு இப்போ புருஷன் ஆயிட்டான். அவன் இப்போ அவன் 2 பிள்ளைகளுக்கு தகப்பன். அவன் பையனுக்கு இப்போ கல்யாணம்ப்பா. யாரு? இவன் தான் முதல்ல யாரா இருந்தான்? சொல்லுங்க, இவர் தான் முதல்ல யாருன்னு சொன்னோம்? பிறந்த குழந்தை. அடுத்து யாரா மாறினாரு? கை குழந்தை. அடுத்த குழந்தை. அடுத்து நடக்க ஆரம்பிச்சாரு. இப்படி ஒன்னொன்னா தாண்டி இப்போ அவர் பிள்ளைக்கு என்ன வந்துச்சு? இப்போ யாரையா? என் பையனுக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்கம்மான்னு சொல்லிட்டு இருப்பான். யாருப்போ? அவன் தான். அவனே வேற ஒன்றும் இல்லை. இந்த வளர்ச்சி எப்படி உண்டாகுதுன்னா, மேலும் இவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ யாரா இருக்கிறாங்க? இந்த பிள்ளைகள் எல்லாம் வளர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த பிள்ளைகள் என்ன செய்யணுமா? நாம் கிறிஸ்துவுக்குள் பிள்ளைகளா இருப்பதனால் அப்ப நாளுக்கு நாள் நம்மளுக்கு என்ன உண்டாகணும்? கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கு ஒரு காரியம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 1ஆம் வகுப்பு 5 வருஷம் நல்லா என் ஸ்டூடெண்ட்ஸ் நான் எப்படி படிக்க வைக்கணும்? என் ஸ்டூடெண்ட்டை நல்லா சொல்லிக் கொடுக்கணும். அடிப்படை பாடமே என் பிள்ளைகளுக்கு பக்காவா தெரியணும். அதனால 1ஆம் எத்தனை வருஷம் படிக்க வைக்க போறேன்? 5 வருஷம். அடுத்த 2ஆம் உள்ள பாடம் இருக்கு பாத்தீங்களா, அதுவும் ரொம்ப முக்கியம். அதனால 2ஆம் எத்தனை வருஷம் படிக்க போறேன்? 5 வருஷம். 3ஆம் 5 வருஷம். 4ஆம் 5 வருஷம். 5ஆம் 5 வருஷம் முடிச்சா 5ஆம் முடிக்கும் போது இப்ப எத்தனை வருஷம் முடிஞ்சிருக்கும்? 25 வருஷம் முடிச்ச பிறகுதான் நம்மால் எத்தனாப்புல இருக்காரு. இப்படி ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு ஒன்னும் தெரியாம 25 வருஷம் ஆனாலும் நான் யாரு, கிறிஸ்து யாரு, கிறிஸ்து எனக்குள்ள என்ன செய்யறாரு, நான் கிறிஸ்துக்குள்ள இருந்து என்ன செய்யறேன், கிறிஸ்துவுக்கு எனக்கு என்ன ஐக்கியம், சபைக்கு கிறிஸ்துவுக்கு என்ன தொடர்பு, கிறிஸ்து இதுக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாரு, நாம ஏன் இந்த உலகத்துல ஞானஸ்நானம் பெற்ற உடனே பரமேறி போயிடாம கொஞ்சம் காலத்தை கொடுத்து வாழ வச்சிருக்கிறாரு. இந்த கிளாரிட்டி இல்லைன்னு சொன்னா 25 வருஷம் தாண்டினா கூட நம்ம எத்தனை கிளாஸ்லாம் இருப்போம்? 5ஆம் கிளாஸ்லாம் இருப்போம். அதனால தான் சொல்றது, முதல்ல நாம பிள்ளைகளா இருக்கிறோம், அடுத்த புத்திரர்களா இருக்கிறோம், அடுத்த புருஷர்களாய் மாறுகிறோம். எப்படியோ நாம் இயேசுவுக்கு பிள்ளைகளா இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நாம் யாரா இருக்கிறோம்? கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வசனத்தை எல்லாரும் மீண்டும் ஒரு வாசிக்கலாம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். புத்திரர்கள் சன்ஸ், அவருடைய பிள்ளைகள். நமக்கு பல உரிமைகள் இருக்குது, பல ஆசீர்வாதங்கள் தகப்பனுக்குள்ள இருக்குது. அல்லேலூயா. ஒரு வசனத்துல பார்க்குறோம், பிள்ளையா இருக்கும்போது, குழந்தையா இருக்கும்போது அடிமைக்கும் குழந்தைக்கும் என்ன கிடையாது? வித்தியாசம் கிடையாது. அடிமையும் வீட்டுக்கு வந்தால் கொடுத்த சாப்பாடை சாப்பிடணும், பிள்ளையும் வீட்டில் இருந்தால் கொடுத்த சாப்பாடை தான் சாப்பிட போகுது. ஆனால் எப்போ வித்தியாசம் தெரியுமா? புத்திரர்களாய் மாறி காலங்கள் மாறும்போது அடிமை அடிமையாக தான் இருப்பா. ஆனால் தகப்பனுடைய சுதந்திரங்கள் யாருக்கு வந்து சேர் தெரியுமா? பிள்ளைகளுக்கு வந்துச்சு. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அநேக இடங்களில் பார்த்துட்டே போயிட்டு இருக்கலாம். ஆண்டவர் நம்மளை பிள்ளைகள் என்று சொல்லுகிறார். பிள்ளைகள் என்று சொல்வது வெட்கப்படுவதும் இல்லை. கலாத்தியர் 26:3-26, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய யாரா இருக்கிறீர்கள். இதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்றார். நீ விசுவாசித்தால் அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினால் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள். நான் சொல்லுவேன், இந்த உலகத்தில் அநாதன் சொல்லணும்னு அவசியமே இல்லை. நான் ஒரு அநாதை, எனக்கு யாரும் இல்லை, எனக்கு யார் இருக்கான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யார் எனக்கு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என்னை பிள்ளை என்று சொல்லி உண்மையாய் நேசிக்கக்கூடிய ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர் பேர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. 3வது காரியம், கிறிஸ்துவுக்குள் நாம் ஒன்றாய் இருக்கிறோம். ஒரு குடும்பமாக கர்த்தர் மாற்றிட்டார். அதனுடைய மீனிங் அதுதான். நம்ம ஒன்றாய் இருக்கிறோம்.
அந்த கலாத்தியர் 3:26-27 வாசிப்போம். 26 வாசிக்கலாம். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே யாராய் இருக்கிறீர்கள்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நாமெல்லாம் இயேசுவின் பிள்ளைகள். நாமெல்லாம் இயேசுவின் பிள்ளைகள். தகப்பன் இல்லை, தாய் இல்லை. தகப்பன் நேசிக்கல, தாய் நேசிக்கல, எனக்கு யாருன்னு சொல்லவே வேண்டாம். இந்த உலகத்தில் நம்மளை உருவாக்குறதுக்காக வச்சுக்கிறார், அவ்வளவுதான். ஆனால் நித்திய தகப்பன் யாரு மட்டும் தான் தெரியுமா? இயேசு மாத்திரமே. வாசிக்கலாம் திரும்பவும். நீங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். எல்லாரும் நல்லா கவனிக்கணும். ஞானஸ்நானம்னு ஒன்றை பெற்ற பிறகு ஒரே குடும்பத்துக்குள்ள வந்துட்டோமா? வாசிங்க. உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. அடுத்த வார்த்தை ரொம்ப அழகா சொல்லுது. யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நாங்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறோம். அல்லேலூயா. எந்த நாட்டில் இருக்கிறோம்? எந்த நாட்டில் இருக்கிறோம்? நல்ல சாதாரணமாக பதில் சொல்லுங்க. எந்த நாட்டில் இருக்கிறோம்? நீங்கள் அடிக்கடி எதை கேட்டாலும் ஆவிக்கிற அளவில் கன்ஃபியூஸ் ஆயிருந்தீங்க. சரியா? நம்ம சாதாரணமாக சொல்லுங்க, எந்த நாட்டில் இருக்கோமா? இந்த இந்திய நாட்டில் எல்லா ஜாதிகளும் ஒன்றாய் உட்கார்ந்து ஆராதிக்க முடியுமா? சொல்லுங்க. எல்லா ஜாதிகளும் ஒன்றா கோயிலுக்கு போக முடியுமா? எல்லா ஜாதிகளும் கருவூலத்துக்கு போக முடியுமா? கருவறைக்கு போக முடியுமா? எல்லா ஜாதிகளும் ஒரே இடத்துல இருந்து ஒன்றா கூடி வந்து தங்கள் தெய்வங்களை ஆராதிக்க முடியுமா? வேதத்தை யார் ஓத வேண்டும்? வேதத்தை யார் கற்பிக்க வேண்டும்? வேதத்தை யார் படிக்க வேண்டும்? யார் வந்து யுத்த வீரர்களாய் இராணுவ படைகளில் யார் இருக்க வேண்டும்? யார் வந்து உளவாளியாய் உளவு வேலை செய்கிறவனாய் விவசாய வேலை செய்கிறவனாய் இருக்க வேண்டும்? யார் என்னென்ன வேலையை செய்யணும்னு சொல்லி நம்முடைய இந்தியாவுடைய சிஸ்டமே எப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு தெய்வங்களையும் பெயர் குறிப்பிட்டு அதற்கென்று ஜாதிகளை உண்டாக்கி அதற்கென்று பிரிவுகளை உண்டாக்கி, இவன் தலையில் இருப்பான், இவன் தோளில் இருப்பான், இவன் இடுப்பில் இருப்பான், இவன் தொடையில் இருப்பான், இவன் காலில் இருப்பான், இவன் காலை கூட தொடக்கூடாது, இவன் தீட்டுன்னு சொல்லி ஒதுக்கப்பட்ட அதே இடத்துல இன்றைக்கு மிஷினரிகள் வந்து தேசத்தில் ரட்சிப்பை குறித்து அறிவித்து தம்முடைய அன்பிற்குள்ளாக ஜனங்களை கத்தர் இழுத்து கொண்டாரோ, அன்றைக்கு அத்தனை கட்டுகளையும் கத்தர் உடைத்து போட்டு, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, மேல் ஜாதி என்றும் இல்லை, கீழ் ஜாதியம் என்றும் இல்லை, கிறிஸ்துவுக்குள் நம்ம எல்லாரையும் கத்தர் ஒன்றாக்கினா. எல்லா கரங்களை தட்டி ஆமென் சந்தோஷமா ஆர்ப்பரிப்போடு கைகளை தட்டி ஆவில அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கேயோ இருந்த நம்மளெல்லாம் கத்தர் ஆக்கி ஒரு குடும்பமா மாத்திட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் ஓதும் போது, வேதத்தை கற்றுக் கொடுக்கும் போது கேட்கக்கூடாது என்று புறக்கணிக்கப்பட்ட ஒருவன் வந்து தெரியாமல் காதில் கேட்டா அதுக்கு என்னப்பா பண்ணுவாங்க? ஈயத்தை காய்ச்சி காதில் ஊற்றிடுவாங்க. எதை காய்ச்சி? அலுமினியத்தை இலக்கி. நாங்கள் பாடுற வேதத்தை நீ எப்படா கேட்ப? நாங்கள் ஆராதிக்கிறத நீ எப்படா ஆராதிப்ப? நாங்கள் கற்றுக் கொடுக்குற நீ எப்படா காதால் கேட்கலாம்? உன் காதை கொண்டா உட்கார வச்சு ஈயத்தை காய்ச்சி ஊற்றிருக்கிறாங்க. அதை ஓதி பார்த்ததினால் நாக்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? வெட்டியிருக்காங்க. அந்த மிஷினரிகள் வந்த பிறகு எல்லாருக்கும் பைபிளை கற்றுக் கொடுத்தாங்க. யார் வேண்டுமானாலும் இதை பிரசங்கிக்கலாம், யார் வேண்டுமானாலும் இதை சுமக்கலாம், யார் வேண்டுமானாலும் இதை அறிவிக்கலாம். கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் இந்த பிரசங்க இடத்துல பேசலாம். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். திரும்பவும் 2 வசனத்தை வாசித்துங்க. கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாரும் ஒன்றாய் இருக்கிறோம். திரும்பவும் 2 வசனத்தை 27 இருந்து. ஏனெனில் உங்களில், நல்ல வாசிங்க பார்க்கலாம், உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக எப்போ ஞானஸ்நானம் பெற்றோமோ எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள். யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, நாம் எல்லாரும். நீங்கள்னு சொல்ல வேண்டாம், பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்க கையை கொடுத்து சொல்லுங்க, நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாயிருக்கிறோம். எப்படி ஒன்றா இருக்கிறோம்? நம்ம எல்லாம் பிள்ளைங்க. பார்த்தீங்களா? அப்போ நம்மளுக்கு தகப்பன் யாரு? எங்கள் எல்லாருக்கும் ஒரே தகப்பன்? பல தகப்பன் இருக்கா? உலகத்தில் இருக்கலாம், அப்பா இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அப்பா சரீர பிரகாரமாக இருக்கலாம். ஆவிக்குரிய பிள்ளைகளை கத்தச் சொல்லுகிறது தான் உலகத்தானுக்கு நம்மளுக்குள்ள மேன்மை. அதுதான். அவன் அப்படி சொல்ல முடியாது. எங்களுக்கெல்லாம் ஒரே தெய்வம்னா, அது எங்களுக்கு தெய்வம், நீ வெளியே போடான்ருவான். இது உங்களுக்கு தெய்வம், நாங்கள் வரமாட்டோம்ப்பான்ருவான். ஒரு சில தெய்வங்கள் ஒரு சில இடங்களில் பார்க்கவே முடியாது, அப்படிலாம் இருக்குது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நாங்கள் ரட்சிக்கப்பட்டு எல்லாரும் ஒன்றா இருந்ததுனால எங்கள் உலகம் ஃபுல்லாக கோடிக்கணக்கான ஜனங்கள் ஆராதிக்கிறாங்கய்யா. எல்லாருக்கும் ஒரே தகப்பன் யார் தெரியுமா? இயேசு. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நல்ல பக்கத்தில் கை பிடிச்சு நம்மள ஒரு குடும்பம்.
நல்லா சொல்லுங்க ஐயா, நம்மளாம் ஒரு குடும்பம், ஒரு தகப்பன் பிள்ளை, ஒரே ரத்தம் உள்ள ஓடுது. என்ன ரத்தம் ஓடுது? இயேசு ரத்தம் ஓடுது. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கிளாரிட்டி சர்ச்சுக்கு வேணும். இந்த கிளாரிட்டி நம்மளுக்கு வேணும். நம்ம யாரு? நம்ம ஆராதிக்கிற தேவன் யார்? எவனும் செய்ய முடியாத காரியம் எல்லாரையும் ஒன்னாக்கிட்டாரு. எவரும் செய்ய முடியாது. பிரிவினை தான் இன்றைக்கு உலகத்தில் இருக்குது. ஆனால் நம்மளை கர்த்தர் ஒரே தகப்பன் பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜாதி வித்தியாசம் கிடையாது, மொழி வித்தியாசம் கிடையாது. இருந்து ஜம்மு காஷ்மீர் போய் இறங்குறோம், அங்கே வரவேற்கிற ஒரு கூட்டம் நிற்குது பாருங்க. தெருவில் 20 பேர் 25 பேர் நிற்கிறான். அவனை யாருன்னு பார்த்து என்னன்னு தெரியாது. அப்படியே சந்தோஷம் வந்து மாலை போட்டு அவன் பாருங்க பூவள்ளி எரிஞ்சு நம்மளுக்கு பொன்னாடையை போட்டு ஃபோட்டோ எடுத்து ஐயா வாங்க ஐயா வாங்க ஐயா வாங்கன்னு அவன் பாஷையில் சொல்கிறான். இங்கே தமிழில் சொல்ல, அவன் பாஷையில் சொல்கிறான். வாங்க பிரபுஜி 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 பிரபுஜின்னு முட்டை தொண்டு கூப்பிட்டு போகிறான். யாருன்னு கேட்டால் நாங்கள்லாம் கிறிஸ்துவுக்குள்ள யாராக இருக்கிறோம்? சகோதரர்கள். ஹல்லேலூயா. ஒன்று தெரியுமா? யாருக்கெல்லாம் ஆப்பிரிக்காவில் சொந்தக்காரங்க இருக்காங்க அவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆப்பிரிக்காவில் எனக்கு சொந்தக்காரங்க இருக்கிறாங்கன்னு சொல்கிறவங்கலாம் கை வைத்துங்க பார்க்கலாம். ஒரு 2 பேருக்கு இருக்காங்க போல. சோதரம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்க, அதனால முதல்ல விசார சொல்லிட்டாங்க. சரி. சூடானில் சொந்தக்காரங்க இருக்கவங்களாம் கை வைத்துங்க பார்க்கலாம். பாகிஸ்தானில் சொந்தக்காரங்க இருக்கவங்களாம் கை வைத்துங்க பார்ப்போம். என்னங்க ரொம்ப சின்ன குடும்பமாக இருப்பீங்க போல. எனக்குலாம் எல்லா நாட்டிலும் சொந்தக்காரங்க இருக்காங்க. ஏன் தெரியுமா? எங்கு போனாலும் என் தகப்பனின் பிள்ளைகள் அங்கே இருக்கிறார்கள். எத்தனை பேரால் விசுவாசிக்க முடியுது? இப்போ புரியுதா உங்களுக்கு? எந்த நாட்டில் போனீங்க உங்களுக்கு தெரியாத நாடாக இருக்கட்டுங்க என்று சொல்லுங்களேன், நான் இந்த நாட்டுக்கு போகிறேன் பாஸ்டர், யாருமே தெரியாது, உங்களை ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ண ஒரு தேவனோட பிள்ளைங்க நிற்பாங்க. ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், பரிசுத்தாவின் பலன் வரும்போது நீங்கள் எருசலேம், யூதேயா, சமாரியா மட்டுமல்ல, நீங்கள் பூமியின் கடைசி வரையும் போங்கயா, அங்கே ஒரு கூட்டம் உங்களுக்கு இருக்கும். ஹல்லேலூயா. எபேசு பட்டணத்துக்கும் பவுலுக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க. எபேசு பட்டணத்துக்கும் பவுலுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனால் எபேசு பட்டணத்தில் ஊழியத்தை முடிச்சுட்டு பவுல் கிளம்புறான். கழுத்தை கட்டி பிடிச்சிட்டு அழுறாங்க. ஏயா போறீங்க? அது திரும்ப வரமாட்டேன்னு வேற சொல்றீங்க. அவ்வளோ பாசம். என்ன பாசம் தெரியுமா? இது ஜாதியினால், மொழியினால், மதத்தினால், உணர்வினால், தேசத்தினால், நிறத்தினால் வந்த பாசம் அல்ல. இந்த அன்பு கிறிஸ்துவின் அன்பு. இயேசு எங்களுக்காய் சிலுவையில ஜீவனை தந்ததினால் நாங்கள் எல்லாரும் ஒரே ரத்தத்தினால் மீட்கப்பட்டு ஒரே ஸ்நானத்திற்குள்ளாகி ஒரே தகப்பன் பிள்ளையா இருக்கிறோம். விசுவாசிக்கிறவங்க மட்டும் 2 கைகளை வைத்து சத்தமா 3 அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நாங்கள் யாரா இருக்கிறோம்? கிறிஸ்து இயேசுவுக்குள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உலகம் இந்த மேன்மை தர முடியாது. உலகத்தில் இந்த மேன்மைக்கு இடமே கிடையாது. ஏற்ற தாழ்வுகள் எங்கு பார்த்தாலும். சபைக்குள்ள ஆண்டவர் ஆச்சரியமான ஒரு அன்பை வைத்திருக்கிறார். 4வது காரியம், கிறிஸ்துவுக்குள் நாம் சுதந்திரவாளிகள். இப்போ 2வது பாயிண்ட்டை வாசிங்க. 2வது பாயிண்ட்டை மட்டும் வாசிங்க. கிறிஸ்துவுக்குள் நாம் யாரா இருக்கிறோம்? பிள்ளைகள். அப்போ பிள்ளைகள்னா அடுத்த கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன உண்டு? சுதந்திரம் உண்டு இல்லையா? ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ரோமர் 8:16 வசனத்தை வாசிக்கலாம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று. இப்போ நல்லா கவனிக்கணும். இப்போ எனக்குள்ள ஒரு தெளிவான ஒரு உந்துதல் உண்டாகிறது. நான் தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிற ஒரு உந்துதல் உண்டாகிறதுன்னு சொல்றவங்க எல்லாம் கை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உந்துதல் நான் கொடுக்கிற உந்துதல் அல்ல. இந்த உந்துதலின் வார்த்தையின் மூலமா யார் உந்தி கொண்டிருக்கிறார்? ஆவியானவர் உந்தி கொண்டிருக்கிறார். இப்போ இந்த வசனத்தை வாசிக்கலாம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட, அவருடைய ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே கூட அவர் என்ன கொடுக்கிறாரு? இப்ப சரீரம் பேசவில்லை, ஆத்மா பேசவில்லை, நம்முடைய ஆவியுடனே யார் இசைந்து சாட்சி கொடுக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே கூட இணைந்து அவர் சாட்சி கொடுக்கிறார். நீ யாருடைய பிள்ளை? யாருடைய பிள்ளை? அதனால ஒரு ஆசீர்வாதம். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். நாம் பிள்ளைகளானால் நமக்கு என்ன உண்டு? எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்றீங்க? எங்க அப்பா எனக்கு சொத்து கொடுக்கலன்னு கவலைப்படாதீங்க. எங்க அப்பா எனக்கு அதை பண்ணல இதை பண்ணலன்னு கவலைப்படாதீங்க. இந்த உலகத்தில் எனக்கு என்ன கிடைச்சிருச்சு, நாங்கள் ஆண்டவர்களை வந்து என்னத்தை பார்த்துட்டோன்னு சொல்ல வேண்டாம். நாம் பிள்ளைகள் என்று சொன்னமானால் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எத்தனை உண்டோ அத்தனை ஆசீர்வாதங்களிலும் பிள்ளைகளாகி நமக்கு சுதந்திரம் உண்டு. இந்த சுதந்திரம் அல்லது சுதந்திரர் அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் அழகான வேர்டு ஹேயர்ஸ். என்ன வேர்டு? ஹேயர்ஸ். எனக்கு அந்த வேர்டு தெரியும். ஹேயர்ஸ். ஹேயர்ஸ்னா என்னது? ஹேயர் சர்டிஃபிகேட். இறந்த உடனே ஒரு பிள்ளைக்கு கொடுப்பாங்க. தகப்பன் இறந்துட்டானா பிள்ளைக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, ஹேயர் சர்டிஃபிகேட். என்ன ஹேயர் சர்டிஃபிகேட்? வாரிசு சான்றிதழ். என்ன சான்றிதழ்? ஏன் வாரிசு சான்றிதழ் தேவை? வாரிசு சான்றிதழ் இருந்தால்தான் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் யாருக்கு வந்து சேரும்? தகப்பனுடைய உடைமைகள், ஆஸ்திகள் பிள்ளைகளுக்கு வந்து சேரும். இங்க தெளிவா சொல்றாரு. முந்தின வசனத்துல சொல்றாரு, கிளீனா உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்தாச்சு. 16 வசனத்துல பார்க்கிறோம், நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று. அதை இப்படி கூட சொல்லலாம், நாம் அவருடைய வாரிசு என்று சொல்லுங்க பார்க்கலாம். நாம் அவருடைய வாரிசு என்று யார் சர்டிபிகேட் கொடுக்கிறாரா? பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியிடம் கூட அவர் என்ன கொடுக்கிறாரு?
இப்போ நாம வாரிசு தானே, அதனால நம்மளுக்கு என்ன உண்டாகிறது? அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம், நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமை. கை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எத்தனை உண்டோ அத்தனையிலும் நமக்கும் சுதந்திரம் உண்டு. தேவனுடைய உடன்படிக்கை எத்தனை உண்டோ அத்தனையில் நமக்கும் பங்கு உண்டு. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் வேதத்துல ஆயிரக்கணக்கா இருக்குது. அத்தனை ஆசீர்வாதங்கள்ல எனக்கும் பங்கு இருக்குது. விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் திரும்ப வரலாம். 29ஆம் வசனம், நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். You are the heirs in Abraham's blessing and all the blessings of God. ஆபிரகாமுக்கு என்னென்ன வாக்குத்தத்தங்கள் இருக்கு இல்லையா? உங்களுக்கு தெரியும். 3 காரியம் செஞ்சான். தேசத்தை விட்டு, இனத்தை விட்டு, குடும்பத்தை விட்டு, ஜனத்தை விட்டு புறப்பட்டு வந்தான். அவனுக்கு ஆண்டவர் எத்தனை ஆசீர்வாதங்கள் கொடுத்தார்? 7 ஆசீர்வாதங்கள். அந்த ஆசீர்வாதங்கள் நம்மளுக்கு என்ன இருக்குது? பங்கு இருக்கு. ஈசாக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் நம்மளுக்கு பங்கு இருக்கு. யாக்கோபு கொடுத்த ஆசீர்வாதங்கள்ல பங்கு இருக்கு. ஏன் தெரியுமா? இதை கொடுத்ததே நம்ம தகப்பன் தான். ஆகையால் தம்முடைய பிள்ளைகள் அத்தனை பேருக்கு அவர் கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. யாராவது அப்படி வருத்தத்தில் இருக்கீங்களா? எங்கள் அப்பா எனக்கு சொத்து கொடுக்கல, எங்கள் அம்மா எனக்கு சொத்து கொடுக்கல, எங்கள் குடும்பத்தில் என்னை ஏமாற்றிட்டாங்க, எங்களை ரொம்ப கேவலமாக நினைக்கிறாங்க, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பங்கு கொடுக்கல. கவலையே பட வேண்டாம். அந்த சுதந்திரங்கள் இருக்கலாம். ஒரு சின்ன வியாதி வந்துட்டு அத்தனை சுதந்திரங்களும் போயிடக்கூட செய்யும். அதை நம்ம சொல்லவே முடியாது. பணம் வரலாம், போகலாம், சொத்து இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஆனால் கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற சுதந்திரத்தை எந்த மனுஷனும் எடுக்க முடியாது, அதை அசைக்கவும் முடியாது. ஹல்லேலூயா. அப்போ பிள்ளைகளானால் நாம் யாராக இருக்கிறோம்? சுதந்திரம். தேவன் நமக்கு வைத்திருக்கிற சில சுதந்திரங்கள் நான் சொல்கிறேன், நீங்கள் அதை கவனிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரம். வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை வாக்கு தத்தங்களும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரம். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் நமக்கு அதில் சுதந்திரமாக இருக்கும். வேதத்தில் சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு சுதந்திரம். அநேக உடன்படிக்கைகள் ஆண்டவர் யாரோடலாம் உடன்படிக்கை பண்ணியிருக்கா தெரியுமா? நோவாவோட உடன்படிக்கை பண்ணார், ஆபிரகாமோட பண்ணார், ஈசாக்கோட பண்ணார், யாக்கோபோட பண்ணார், அவனுடைய பிள்ளைகளோடு பண்ணார், மோசையோட உடன்படிக்கை பண்ணார், நிறைய தம்முடைய பிள்ளைகளோடு உடன்படிக்கை பண்ணார். அத்தனை உடன்படிக்கைகள்லையும் நமக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது. நம்ம பிரயாசப்படலை, அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்ததை எடுத்து நமக்கு கொடுக்குறார். ஹல்லேலூயா. அடுத்த பூமிக்குரிய நன்மைகள் கடந்த வாரங்களில் பார்த்தோம். அநேக காரியங்கள், பெருக்கத்தை பற்றி பார்த்தோம். பூமிக்குரிய நன்மைகள் இதெல்லாம் கர்த்தர் வைத்திருக்க சுதந்திரம். பரலோக வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு சுதந்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு யாருக்கும் அதை சொல்ல முடியாது. ஆனால் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு நித்திய ஜீவனை, நித்திய பரலோகத்தை ஆயத்தம் பண்ணிக்க. விசுவாசிக்கிறவங்களோ ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்போ சுதந்திரத்தில் நாம் பங்காளிகளா இருக்கிறது போல பாடுகளுக்கும் நமக்கு பங்காளிகளா இருக்கிறோம். புரிஞ்சவங்களுக்கு இதான் முக்கியமான காரியம். இப்போ எத்தனை காரியம் பார்த்தோம்? ஸ்தோத்திரம். இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சா? 1வது காரியம், கிறிஸ்துவுக்குள் நாம் யாரா இருக்கிறோம்? புது சிருஷ்டி. 2வது, கிறிஸ்துவுக்குள் நாம் யாரா இருக்கிறோம்? பிள்ளைகளா இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நாமெல்லாம் ஒரே குடும்பமாய் ஒன்றாய் மாறியாச்சு. 4வது காரியம் பார்த்தோம், கிறிஸ்துவுக்குள் சுதந்திரத்தில் எங்களுக்கு பங்கு உண்டு. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவுக்குள் சுதந்திரத்தில் எங்களுக்கு பங்கு உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வலது கரத்தை வைத்து என்னோட சேர்ந்து சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள். கொஞ்சம் சத்தமா, கிறிஸ்துவுக்குள் அத்தனை சுதந்திரங்களுக்கும் நாங்கள் பங்காளிகளாக இருக்கிறோம். கை வைத்து உரையில் சொல்லுங்க. அப்போ சுதந்திரத்தில் நம்மளுக்கு பங்கு இருந்தால் பாடுகளில் நம்மளுக்கு என்ன இருக்கு? பங்கு இருக்கு. ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 29. ரொம்ப தெளிவான வசனம். நான் லெஃப்ட்லையும் போயிட விரும்பல, ரைட்லையும் போயிட விரும்பல. ஐ வாண்ட் டு பி இன் பேலன்ஸ். உங்களுக்கு தெளிவாக தெரியணும். சில சபைகளில் அல்ல சில ஊழியர்கள் பாடுகளை பற்றி மட்டும் பேசுகிறாங்க. அதுவும் சரியான உபதேசம் அல்ல. சில ஊழியர்கள் செழிப்பையும் ஆசீர்வாதத்தை மட்டும் பேசுகிறாங்க. அதுவும் சரியான உபதேசம் அல்ல. பூரண உபதேசம் என்னவென்றால் இந்த வார்த்தையில் ரொம்ப அழகாக இருக்கு. வாசிங்க பார்க்கலாம். ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாய் பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அப்போ கிறிஸ்துவுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறானா, அவனை பிள்ளைன்னு சொல்றாரு, அவனுக்கு அதனால சுதந்திரம் இருக்குது, ஒரே குடும்பமா மாத்திட்டாரு, இத்தனை காரியம் இருக்குது, இத்தனை சுதந்திரத்துல பங்கு இருக்குன்னா எங்களுக்கு அவருடைய பாடுகள்லையும் கொஞ்சம் என்ன இருக்கணும்? பங்கு இருக்கு. எத்தனை பேர் அதையும் ஏற்றுக்கிடுறீங்க? ஐயா அது வேண்டாம், இது மட்டும்தான் வேணும்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒரு தகப்பன் இருக்கிறான், அவனுக்கு நல்ல ஒரு பிள்ளை இருக்கிறான், தகப்பன் படுற பிரயாசத்தை எல்லாம் பார்க்குறான். கொண்டாட்டம், பயங்கர கொண்டாட்டம். எங்க அப்பா எனக்கு அதை கொடுக்க போறா, இதை கொடுக்க போறான்னு பயங்கரமா இருக்கிறான். ஆனா அப்பா படுற பிரயாசத்துல ஒரு நாள் கூட நிக்கலன்னா எப்படி? தகப்பனுடைய பிரயாசத்துல பிள்ளைக்கு என்ன இருக்கணும்? பங்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? தொடர்ந்து 1 பேதுரு. அதுக்கு முன்னாடி நான் சொல்றேன் பாருங்க. நம்ம இந்த நாட்களில் எதை ரொம்ப விரும்புகிறோம்னா, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதை விரும்புகிறோம், கர்த்தர் நம்மை நிறைவாய் நடத்துவதை விரும்புகிறோம், எல்லாம் இருக்குது. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தையும் நம்மளை விட்டு பிரிக்க முடியாது, பாடுகளை நம்ம விட்டு, அதாவது ஆசீர்வாதத்துக்கு விரோதமானது சாபம், அதை நம்மளை விட்டு பிரித்து எடுத்துட்டாரு.
ஆசீர்வாதத்தை நம்மளை விட்டு பிரிக்க முடியாது. அவருக்குள் நாம் படுகிற பாடுகளை என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. கவனிக்கணும். அதான் சொன்னேன், முதல்ல சொல்லும்போது சொன்னேன், இந்த செய்தியின் மூலமா நம்ம எதை அறிஞ்சுக்கிட முடியும்னா, உலகத்தானை விட நாம் எவ்வளவு மேன்மையானவர்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, அது என்ன மேன்மை கிடையாதுன்னா, அவனுக்கு பாடுகள் உண்டியா? எனக்கு பாடே கிடையாது, அந்த மேன்மை அல்ல. அவனுக்கும் பாடுகள் உண்டு, நானும் பாடுகள் படுகிறேன். அவனுடைய பாடுகள் அவனை நித்தியத்தில் சேர்ப்பதில்லை. அவனுடைய பாடுகளுக்கு அவர் ஜீவ கிரீடத்தை கொடுக்க போகிறதில்லை. அவனுடைய பாடுகளை அவர் ஞாபக புஸ்தகத்தில் எழுதுவதில்லை. ஆனால் என்னுடைய பாடுகளை அவர் ஞாபக புஸ்தகத்தில் குறித்து வைத்திருக்கிறார். என்னுடைய கண்ணீர்களை துருத்தியில் வைத்திருக்கிறார். என்னுடைய அனைச்சல்களை கணக்கில் எழுதி வைத்திருக்கிறார். ஆமீன். என்னுடைய பாடுகள் குறித்து அவர் சொல்கிறார், நீ என்னோட கூட பாடுகளை சகித்தாயானால் ஒரு காலம் வரப்போகிறது, என்னோட கூட நீ என்ன செய்வாய் தெரியுமா? ஆளுகை செய்வாய். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் நாம் படுகிற பிரயாசங்கள் ஒன்று கூட எப்படி போகாது? விருதாவாய் போகாது. வாசிக்கலாமா தொடர்ந்து? ஆமென். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம். 3 அதிகாரத்திலையும் பேதுரு மூலமா கர்த்தர் அற்புதமா நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறார் பாருங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20, 21 வாசிக்கலாம். எல்லாரும் எடுத்துக்கலாம். 1 பேதுரு 2, 20, 21. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது, இப்ப நல்லா கவனிக்கணும், இது வெளியே நடக்குதா உள்ளே நடக்குதா? குற்றம் செய்து அடிக்கப்படுதல் உலகத்தில் நடக்க, சபைக்குள்ள மட்டும் நடக்கா? பொதுவாக சபைக்குள்ள இருக்காது, உலகம் ஃபுல்லாக பார்க்க முடியும். குற்றம் செய்து அடிக்கப்படுதல், ரட்சிக்கப்படாத ஒருத்தர் கூட பார்க்குறோம். வாசிப்போம் எல்லாரும் சேர்ந்து. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் உங்களுக்கு என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக. அப்போ இங்கெல்லாம் பாடுகள் எப்படிப்பட்ட பாடுகள்னா, எங்கள் ஆள் எங்கேயோ போய் திருடிட்டாரு, மாட்டிக்கிட்டாரு, இல்லை எங்கள் ஆள் எங்கேயோ போயிட்டு வந்து ஒரு அக்கௌண்ட்டில் எதையோ ஹேக் பண்ணிட்டாரு, தூக்கிட்டு போய் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த பாடுகளுக்கு இயேசு உத்தரவாதம் அல்ல. ஸ்தோத்திரம். எங்கேயோ போய் தப்பான ஒரு காரியத்தில் ஈடுபட்டு அதில் அரெஸ்ட் பண்ணால் அதுக்கு ஆண்டவர் உத்தரவாதம் அல்ல. ரட்சித்து காத்து வெளியே கொண்டு வந்துருவாரு, அது ஓகே. வெளியே எல்லாரும் பாடுபடுறோம், நாமளும் தான் பாடுபடுறோம். ஆனா இங்கே ஒரு வித்தியாசம் இருக்கிறது. நாம் நன்மை செய்து பாடுபடுகிறோம். கைகளை திராமன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இது என்ன செய்து நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். இதற்காக நீங்கள் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். இதற்காக நீங்கள், எதற்காக? பாடுபடுவதற்காக. எதற்காக? நல்லா சுதந்திரம்னு சொல்லும் போது நல்லா தான் இருக்கு பாஸ், இதுதான் பாஸ் இப்போ போயிட்டு இருக்கு, இதுதான் ப்ராப்ளம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த பாடுகளை சகித்து கொண்டால் அந்த சுதந்திரத்தில் நம்மளுக்கு மேன்மையான பங்கு உண்டு. வாசிங்க பார்க்கலாம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் உங்களை அழைத்த உங்கள் தகப்பன் அப்பா என்று சொன்னீங்களே, அந்த கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு அந்த பாடுகள் ஒரு அடிச்சுவடை வச்சுட்டு போயிட்டாரு. நீங்களும் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்காக பாடுகள் என்கிற முன்மாதிரியை வைத்து விட்டு போயிருக்கிறார். புரியுதா? புரியுறவங்களாம் ஒரு எல்லையில் சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்து எனக்கு முன்மாதிரி. அதைத்தான் நம்ம முதல்ல பார்த்தோம். நம்ம யாரை போல மாறணும்? கிறிஸ்துவை போல. கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாகிற பல ஆசீர்வாதங்களை குறித்து பார்க்கிறோம். ஆனால் கிறிஸ்து இன்னொரு முன்மாதிரியை வச்சுட்டு போயிருக்கிறாரு. அவருடைய வாழ்க்கையில் அவர்பட்ட பாடுகள் எதை பிரதிபலிக்குன்னா, உன் வாழ்க்கையிலும் பாடுகள் உண்டு. தீமை செய்து குற்றம் செய்தல்ல, நன்மை செய்கிறதுனால் உண்டாகிற பாடுகள். அப்படி 4:14 வாங்க. 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துக்கு வரலாம். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. எதற்காக? இயேசுன்ற நாமத்தை நான் சொன்னதுனால என் வீட்டில் நான் அடி உத வாங்குறேன் அப்படி சொல்றீங்கன்னா நீங்க பாக்கியவான்கள். இயேசுன்ற நாமத்துக்காக எங்க தகப்பனை அடிக்கிறார். இயேசுன்ற நாமத்துக்காக எங்க தெரு எங்களை ஒதுக்குது. இயேசுன்ற நாமத்துக்காக எங்க ஊர்ல எங்களை கேவலமா பேசுறாங்க. இயேசுன்ற ஒரு நாமத்துக்காக நான் நிக்கிறதுனால நான் படுற பாடுகள் கொஞ்சம் இல்லை. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, வாசிக்க. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம். எவ்வளவு அழகா சொல்ற. பாடுபடுறான்ப்பா. உலகத்துல எல்லாம் பாடுபடுறான். காலையில போறான், நைட்டு வரான், எஜமான்ட்டு அடி வாங்குறான், வேலை பார்க்குறதுல திட்டுறாங்க, கேவலமாக பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. உலகத்தில் உள்ள எல்லாருமே பாடுபடுறான்னா பாடுபடலையா? கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறான். ஆனால் அந்த பாடுகளினால் நித்திய பிரயோஜனம் ஒன்றுமே கிடையாது. இங்கே சொல்லப்பட்டிருக்கு. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். இந்த வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம், இன்னும் கொஞ்சம் சத்தமாக வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான பொய்யான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் சொல்வார்களானால் நீங்கள் யாரு? பாக்கியவான்கள். அல்லேலூயா, ஆமென். அப்படி அதே இதில் 16ஆம் வசனத்தை வாசிங்க. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் அவனுக்குள்ள வெட்க வேண்டாம், வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவுள். இதெல்லாம் பார்க்குறோம். என்ன பார்க்குறோன்னா, எங்களுக்கு சுதந்திரத்திலையும் பங்கு இருக்கு. அவர் என் தகப்பன், பார்த்தீங்களா? அவர் படுற பிரயாசங்களில் பாடுகள் எங்களுக்கு என்ன இருக்கு? இந்த பாடுகள் நம்மை அழிப்பதற்காக அல்ல, அந்த சுதந்திரத்தை முழுமையாய் பெற்றுக்கொள்வதற்காக. கைகளை வைத்து ஒரு எல்லையில் சொல்லுங்க பார்க்கலாம்.
உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வர சில பாடுகள் கிறிஸ்துவின் நிமித்தம், கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம், நன்மை செய்தது நிமித்தம், கிறிஸ்தவனாய் இருப்பது நிமித்தம். 4 காரியத்தை இதில் பார்க்குறோம். கிறிஸ்தவனாய் இருப்பது நிமித்தம் நீங்கள் துன்பப்பட்டு, பாடுபட்டு, வையப்பட்டு, அவமானப்பட்டு, மற்ற ஜனங்களால் புறக்கணிக்கப்பட்டு, இந்த தெருவிலலாம் உனக்கு தண்ணி கிடையாது, உனக்குலாம் அங்கே தண்ணி பிடிக்க இடம் கிடையாதுன்னு சொல்கிறாங்களா? உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய அளவில் பெரிய போர்வெல்ல கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. எந்த இடத்துல நீங்கள் வெட்கப்படுறீங்களோ அதே இடத்துல உங்களை பாக்கியவான்களை கர்த்தர் மாற்றுவான். எத்தனை பேர் அதை தாண்டி வந்திருக்கீங்க? எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நிறைய தாண்டி வந்திருக்கோம். இது நிமித்தம், கிறிஸ்தவனா இருப்பது நிமித்தம், கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம், நன்மை செய்தது நிமித்தம், கிறிஸ்துவின் நீதி நிமித்தம் அநேக துன்பங்கள் இன்னைக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. பாடுகள் வேண்டாம்னா சுதந்திரத்தில் என்ன கிடையாது? பங்கு கிடையாது. பாடுகளும் படணும், சுதந்திரத்தில் பங்கையும் பெற்றுக்கணும். அத்தனை சொன்னேன். இதோட இன்னைக்கு நம்ம அடுத்த காரியங்கள் நம்ம நேர போகலாம், ஜெபிக்க போகிறோம். ஆனால் ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். கிறிஸ்துவுக்குள் நாம் யாராய் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. 6வது 7வது காரியம் கூட ரொம்ப எளிதான காரியம்தான். நம்முடைய மரணம் கூட யாருக்குள்ள தான் இருக்கணும்? வாசிங்க பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அற்புதமான ஒரு வார்த்தை, யாருக்குள் மரித்தவர்கள். அதான் நான் சொன்னேன், உலகத்துக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய வித்தியாசம், ஒரு மேன்மை இருக்குது. எல்லாரும் மறிக்கிறான், எல்லாரும் சாகுறான். ஆனால் நம்மளுக்கு என்ன வித்தியாசம்னா, நம்ம சாவு யாருக்குள்ள இருக்குது? கையை வைத்து ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் விரும்புறீங்க? என்னைக்கோ ஒரு நாள் மரணம் என்பது நிச்சயம், என்னைக்கோ ஒரு நாள் சாவை சந்திக்க போறோம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவருடைய வருகை ரொம்ப தாமதிக்குன்னா கண்டிப்பா மரணம் என்பது நிச்சயம். ஆனால் இந்த மரணம் எப்படிப்பட்ட மரணமா இருக்குன்னா, உலகத்தில் இருக்கிற மற்றவர்களை போல, துன்மார்க்களை போல அல்ல. என் மரணம் யாருக்குள்ள இருக்கணும். அதே வசனத்துல பதிலும் இருக்குது, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் கிறிஸ்துவுக்குள் எழுந்திருப்பார்கள். 6வது காரியம், கிறிஸ்துவுக்குள் நாம் மரிக்கிறோம். 7வது காரியம், கிறிஸ்துவுக்குள் நாம் உயிர்த்தெழுகிறோம். கைகளை வைத்தவரையில் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அப்போ வேகமாக சொல்லிடலாம். முதல் காரியம் என்ன? கிறிஸ்துவுக்குள் நாம் யார்? புது சிருஷ்டியாய். 2வது, கிறிஸ்துவுக்குள் நாம் யார்? பிள்ளைகள். 3வது, கிறிஸ்துவுக்குள் நாம் ஒன்றாய் ஒரே குடும்பமாய் இருக்கிறோம். 4வது, கிறிஸ்துவுக்குள் நாம் சுதந்திரவாளிகள், கிறிஸ்துவுக்குள் நாம் பாடுகளுக்கும் பங்காளிகள். 6வது காரியம், நம்முடைய மரணம் யாருக்குள்ள இருக்கணும்? ஐயா, கடைசி வரைக்கும், உயிர் போகிற வரைக்கும் இந்த கிறிஸ்துவுக்குள் இருக்கிற வாழ்க்கையை காத்துக்கொள்ளணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவுக்குள் நாங்கள் மரிக்க வேண்டும். 7வது காரியம், அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் நாங்கள் உயிர் தழுவோம். வாசித்திருங்க 1 கொரிந்தியர் 15:22. ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல, இந்த வார்த்தை அற்புதமா இருக்கு பாருங்க. ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் என்ன செய்வார்களாம்? அப்ப நம்ம உயிர்ப்பிக்கப்பட போறோம். யாருக்குள்ள? ஏன்னா நம்ம மரிச்சது யாருக்குள்ள? ஏன்னா நம்ம பாடுபட்டது யாருக்குள்ள? ஏன்னா நம்ம ஒன்றா இருக்கிறது யாருக்குள்ள? ஏன்னா நம்ம பிள்ளைகளா இருக்கிறது யாருக்குள்ள? ஏன்னா நம்ம சுதந்திரம் யாருக்குள்ள? ஏன்னா நம்ம எல்லாமே யாருக்குள்ளதான் இருக்குது. எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கிறது நாம யாருக்குள்ள இருக்கிறோம்? கிறிஸ்துக்குள். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, நான் ஒரு புது சிருஷ்டி, சரீரத்தின்படி நான் வாழ்கிறவன் அல்ல, ஆவியானவர் ஆவியில உணர்த்துகிற ஆவியின்படி நான் வாழுகிறவன், நான் ஒரு புது சிருஷ்டி. கைகளை வைத்து சொல்லுங்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. கிறிஸ்துவுக்குள் நாங்கள் பிள்ளைகள். நான் சொல்ல நீங்க வாய் திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன். கிறிஸ்துவுக்குள் நாங்கள் புது சிருஷ்டியாயிருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் நாங்கள் பிள்ளைகளாயிருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றாய் ஒரு குடும்பமாயிருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் நாங்கள் சுதந்திரவாளிகளாயிருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் நாங்கள் பாடுகளுக்கு பங்காளிகளாயிருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் நாங்கள் மரிக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் உயிர் தெழுகிறோம். என் மரணம், என் பாடு, என்னுடைய வாழ்க்கை எல்லாமே கிறிஸ்துவுக்கு வெளியே கிடையாது. ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியமும் அவுட் ஆஃப் கிரைஸ்ட் வந்துடவே கூடாது. கை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையில் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கணும். உங்க 2 கையை உயர்த்தி சொல்லுங்க, என் வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ள. கை வைத்தது என்ன அர்த்தம் தெரியுமா? ஒன்று அவரை துதிக்கிறோம், இன்னொன்று நம்மளை அர்ப்பணிக்கிறோம். கை வைத்து சொல்லுங்க, என் வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ள, நான் புது சிருஷ்டியா கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், நான் சுதந்திரவாளியா இருக்கிறேன், ஆமா நான் பாடுகளுக்கு பங்கெடுக்கிறேன். என் வாழ்க்கை, என் மரணம், என் பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதல் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள. விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை உயர்த்தி சத்தமா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி அல்லேலூயா சொல்லலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.